ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நான் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு தெரியாத ஹீரோயின் மேலே நம்ம ஹீரோக்கு காதல் வருது. ஆனால் அதுக்கப்புறமா சின்ன வயசில் அவனை விட்டு தொலைஞ்சு போன அவனோட தங்கச்சி தான் அந்த பொண்ணு அப்படின்னு தெரியும் போது இவங்களுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் அவளுக்கு கண்ணு தெரியாது. அவளை ஒரு கிழமை என்ன பண்றான்னா பிடிச்சி வச்சு, நீ எனக்கு தான் அவங்க அம்மா அப்பா உன்னை வித்துட்டாங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அவளை ரேப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவளும் முடிஞ்ச அளவுக்கு கெஞ்சி பாக்குறான். ஆனா இந்த கிழமை விடுற மாதிரி இல்லை. அதனால என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவ கொண்டையில குத்தி வச்சிருக்க ஊசியை எடுத்து நறுக்குன்னு அவனை குத்தி விட்டுறா. பாவங்க, என்ன பண்ண முடியும்? இவளுக்கு வேற கண்ணு தெரியாது இல்லையா? அவ கஷ்டப்பட்டு அங்கிருந்து தப்பிக்கலான்னு ஓடுறா. இவன் விடுற மாதிரி இல்ல, நீ எங்க போனாலும் சரிடி, இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி துரத்திக்கிட்டே போறான். இப்பதான் நம்ம ஹீரோவை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஏதோ ஒரு சைட் பாக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் தப்பிச்சு ஓடி வரா இல்லையா? அவ ஓடி காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலதான் விழறா. ஆனா ஹீரோ என்ன பண்றான்னா, இவ்வளவு தப்பா நினைச்சுக்கிட்டு பிடிச்சி அவளை ஒரு தள்ளிடுறான் கீழேயே. அவளுக்கு கண்ணு தெரியல அப்படின்ற விஷயம் கூட ஹீரோக்கு தெரியல. ஓடி வந்துட்டா, நீ தப்பிச்சிடலான்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழமை வேற துரத்திக்கிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சிடுறான். இதுக்கு மேலே ஹீரோ சும்மாவே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம எப்படி இவனை ஹீரோன்னு சொல்ல முடியும்? அதனால எட்டி ரெண்டு எத்துறான். இந்த பொண்ணு பத்திரமா கார்ல உட்கார வை அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி கிட்ட நம்ம ஹீரோயினை அனுப்பி வச்சிடறான். ஏண்டா, உன் வயசு என்ன, அவ சைஸ் என்ன? உனக்கு எவ்வளவு திமிர இருந்தா இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்ப? இதை பாருங்கடா, அவனுக்கு உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்றான். அவனோட ஆளுங்களும் ஓகே பாஸ், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ரெடி ஆயிடுறானுங்க. உன்னை எங்கம்மா நான் ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, இல்லை எனக்கு நான் எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் மேலே ஹீரோக்கு இன்னமும் முழுசாக நம்பிக்கை வரல. இவ கண்ணு தெரிஞ்சுக்கிட்டே ஏமாத்துறாளோ அப்படின்ற சந்தேகமும் இருக்கு. இப்போதான் ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட 20 வருஷமா ஹீரோவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ஒரு குழந்தைய தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஊர் ஊரா போயிட்டு அங்கே 20 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் போய் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்த பொண்ணு கண்டிப்பாக உங்களோட தங்கச்சி கிடையாது சார், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டோம், அது எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி சொல்கிறான். அதுக்கப்புறம் செக்ரட்டரி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, அந்த பொண்ணு மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது, அவளுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். எனக்குமே அதே மாதிரி தான் தோணிக்கிட்டு இருக்கு, ஏன்னு தெரியல அப்படின்னும் போது, சரி சார் அப்படின்னா நான் போய் உடனே அந்த பொண்ணு இங்கேருந்து வீட்டை விட்டு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நானே போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, உடனே ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு ஹீரோயின் இருக்க ரூம்குள்ளே போகிறான். போன உடனே ஹீரோயின் ஹீரோ தான் வரான் அப்படின்றத தெளிவாக கண்டுபிடிச்சிடுறா. கண்டுபிடிச்சிட்டு என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. நான் தான் சவுண்டே கொடுக்காம தானே வந்தேன், எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னும் போது, நீங்கள் தான் எந்நேரமும் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, நீங்கள் உள்ளே வரும்போதே சிகரெட் ஸ்மெல் தான் அடிக்குது அப்படின்னு சொல்கிறா. ஓ, அதை வச்சு தான் நீ கண்டுபிடிச்சியா? இல்லை நீ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே நடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். உங்ககிட்ட நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணதே இல்லை, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் உன்னை அம்புட்டு நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அதுக்கு உடனே ஹீரோயின், உங்களோட பர்சனல் லைஃப் என்ன அப்படின்றத பற்றி எனக்கு கவலை கிடையாது, ஆனால் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறா. செம்ம கடுப்பான ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கத்தியை எடுத்து குத்துறதுக்கு போகிறான். ஆனால் ஹீரோயின் கத்தியை பார்க்கவே இல்லை. ஏன்னா அவளுக்கு கத்தி கையில் இருக்குன்றது தெரியவே இல்லை. அவளுக்கு உண்மையாகவே கண்ணு தெரியல அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். நீங்கள் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா? நீங்கள் பாக்ஸிங் எதனா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா என்ன? நீங்கள் சாதாரணமாக என் கழுத்தை தொட்டதே எனக்கு கழுத்தை இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கு, உங்கள் கை ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அவன் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்றது கூட அவளுக்கு தோணலை. ஏமா, என்னை பார்த்தா அவனுக்கு பயமா இல்லையா? நான் எதனா உன்னை பண்ணிடுவேன்னு தோணலையா அப்படின்னும் போது, இல்லை நீங்கள் தான் அந்த மிருகத்துக்கிட்ட என்னை காப்பாற்றிருக்கீங்க, அவன்கிட்ட இருந்து காப்பாற்றி நீங்கள் எதனா என்ன பண்ணுவீங்களா என்ன? கண்டிப்பாக பண்ண மாட்டீங்கன்னு உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு ஐயையோ, எந்த பொண்ணு டம்மி தான் போல, இவ்வளோ தான் நம்ம ரொம்ப பெருசாக யோசிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிறான். அதே நேரத்துக்கு மறுநாள் காலையில் நம்ம ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. செக்ரட்டரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா, அவன் கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்தில் இருக்கானா இல்லையா, அவன் எந்த பொண்ணு கூடனா பழகுறானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், தெரு முனையில் பொண்ணு அவங்க பையன் பக்கத்து ஊருக்கே ஓடி
போயிடுவாரு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். டேய், என்னதான் இருந்தாலும் என் பையனை நீ இவ்வளோலாம் கலாய்க்க கூடாது. நேற்று நைட்டு காரில் ஒரு பொண்ணு வந்து இறங்கினாலே நான் பார்த்தனே அப்படின்னு அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அது என்ன உண்மைதான். இது வரைக்கும் எந்த பொண்ணையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததே இல்லை உங்கள் பையன். அந்த பொண்ணு கூட்டிகிட்டு வந்து தங்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ அப்படியா, உண்மையாவா? அப்போனா அவங்க 2 பேரும் ஒரே ரூமில் தங்கினாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே ரூம்லலாம் தங்கலை, ஆனால் அவர் கூட்டிகிட்டு வந்ததே பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். பொண்ணுங்க விஷயத்தில் என் பையன் கொஞ்சம் வீக்குடா, எப்படின்னா நம்ம தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதானே மேடம், நான் வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணுற பாருங்க அப்படின்னு இவன் சொல்கிறான். அதாவது பொண்ணுங்களை காஃபி ஷாப் கூட்டிகிட்டு போகணும், ஷாப்பிங்க்கு கூட்டிகிட்டு போகணும், கிஃப்ட் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லலான்னு இவங்க லேட் பண்ணிடுறாங்களா. அதுக்குள்ளே பார்த்தா அவன் வந்துட்டு அரைகுறையாக கேட்டுக்கிட்டு ஓடிடுறான் அங்கேருந்து. டேய், எங்கடா போன, வாமா மின்னல் கணக்காக ஓடுறியடா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாமியாராக இருக்க ஓனரை எப்படியாவது சம்சாரியாக ஆக்கியே ஆகணும் இன்னைக்கு. அதுக்கான சரியான பிளான் அம்மா கொடுத்துட்டாங்க, அதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இவன் வேற ரொம்ப ஆர்வமாக இருக்கான். என்ன ஏடா கொடுத்த பண்ண போகிறானோ அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நைட்டு இவங்க 2 பேரோட ரூம்லேயும் வந்து ஏதோ ஊதுபத்தி மாதிரி ஏதோ ஒன்றத்தை வச்சிடறான். இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு என்னடா நடக்குது, ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ஹீரோயினோட ரூமுக்கு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் கூட அந்த ரூம்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். அதோட மறுநாள் காலையில் ஹீரோ எழுந்துக்கிறானா, எழுந்துக்கும் போதே பக்கத்தில் ஹீரோயினை பார்த்த உடனே இவனுக்கு பயங்கரமான ஒரு வெறுப்பு வந்துடுது. பிடிச்சி ஒரு தள்ளுறான். உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? உன்னோட உயிரை காப்பாற்றி உனக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு இவனுக்கு நல்ல பலனை நீ பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேலே கோவப்படுறான். ஆக்சுவலாக இவன் தான் ஹீரோயினோட ரூம்க்கே வந்திருக்கான். இவ வந்து எவ்வளவோ சொல்கிறா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, இந்த விஷயமே எனக்கு தெரியாது. நேற்று நைட்டு நான் தூங்கும் போது எனக்கு ரொம்ப மயக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறா. இதா இந்த ட்ரெஸ்ஸை பொடி மாதிரி எதையோ போட்டுட்டு வீட்டை விட்டு இப்பயே கிளம்பி போயிடு, இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கா ரொம்ப சங்கடமாயிடுது. அவர் உயிரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தார், தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்காக அம்மாவும் பையனும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து செக்ரட்டரி என்ன பண்ணுறான்னா, நிறைய காய்கறிகள்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் தான் இதெல்லாம் நல்லா சாப்பிட்ணும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி டபுள் மீனிங்கில் பேசிக்கிட்டு இருக்கான். உடனே அம்மாவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதிரி மார்க்கமாகவே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, எங்கே அந்த பொண்ணு இன்னமும் எழுந்த ரூமை விட்டு வெளியில வரவே இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் போது அப்பதான் ஹீரோ நடந்த விஷயத்த சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அந்த பொண்ணு கொஞ்சமும் சரியில்லை, அந்த பொண்ணு நான் திட்டி வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்றான். கிடையவே கிடையாது, நான் எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணினேன், அது மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. இத்தனைக்கு நான் 2 ரூமையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன், எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் 2 ரூம்லையும் அப்படி இப்படின்னு சொல்லி இவன் சொல்லும் போது தான் ஹீரோக்கு புரிய வருது. அப்போ இது எல்லாமே உன்னோட வேலையா? நான் எதுவுமே தெரியாம அந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேன், அவளை ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி பேசிட்டேன். அவள் இப்போ எங்க இருந்தாலும் எனக்கு இங்க வந்து ஆகணும், இல்லைன்னா அப்படியே நீயும் காணாம போயிடு அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி செம்ம திட்டுறான். அவ்வளோதான், அவன் அலண்டு அடிச்சுக்கிட்டு ஓடுறான். இந்த லேப் டெக்னீஷியன்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வேலைக்கு தான் ஹீரோயின் படிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ப்ரொஃபஸர் வந்துட்டு இவனுக்கு ரொம்ப நாளாக ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு போல, உனக்கு கண்ணு வேற சரியா தெரியல, நான் வந்துட்டு உனக்கு நிறைய ஷார்ட் கட்ஸ் எல்லாம் சொல்லி தரேன், நீ மட்டும் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணினா போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறான். போடா லூசு பையில, நான் ஒன்றும் அந்த மாதிரி ஆள் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு கையை உதறி விட பார்க்குறா. இவன் 2 கையும் இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். ஆனால் தேடி கண்டுபிடிச்சி ஹீரோ கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே சும்மா விடுவானா என்ன, ஏண்டா படிக்கிற இடத்துலயே இப்படி எல்லாமா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவன் கையை முழுக்கியே உடச்சி வரான் ஹீரோ. ஹீரோயின் ஹீரோட குரல் கேட்ட உடனே வேகமாக அந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறா. உடனே ஹீரோ வேகமாக போய் பிடிச்சிடுறான். இதை பாரு நில்லு, எங்கே போகிற அப்படின்னும் போது, இல்லை நான் உங்கள் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு இருந்தேன், உண்மையாக நான் எந்த தப்பும் பண்ணல, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் இங்கே வருவீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு உளறா. இல்லை நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், இது எல்லாமே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ மன்னிப்பு கேட்குறான். வா வீட்டுக்கு போகலாம், எங்கள் அம்மா உன்னை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறான் ஒரு வழியா. ஹீரோ இவ்வளோ தப்பாக வேற நினச்சி ரொம்ப திட்டிடுறான் இல்லையா, அதனால அவனுக்கு மனசு கேட்கவே இல்லை, பயங்கரமாக கவனிச்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோயினை. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே நேராக அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு வரான். அவங்க அம்மாவை வந்து இவகிட்ட பேரெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க.
அந்த நேரம்னு பார்த்து ஹீரோக்கு ஒரு முக்கியமான கால் வருது. நான் அர்ஜென்ட்டா வெளியில போகணும், இவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னும் போது கவலையே படாதடா, என் மருமகளை நான் நல்லபடியா பார்த்துக்கிறேன், உன்னை விட நான் நல்லாவே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட பொண்ணு மட்டும் இருந்திருந்தா அவளுக்கும் இதே வயசு தான் இருக்கும், இதே மாதிரி தான் அவளும் இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கமாவே ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க கேட்குறாங்க, உன் கண் பார்வை எப்போமா இப்படி ஆச்சு, பிறந்ததுலேருந்தே இப்படி தானா அப்படின்னு கேட்கும் போது, இல்லைம்மா சின்ன வயசுல வந்துட்டு தெரியாம ஒரு ஆக்சிடென்ட்ல தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. நீ எதை பத்தியும் இனிமே கவலைப்படாத, நீ இந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், இது உன்னோட வீடு, அது மட்டும் இல்லாம நானும் உனக்கு அம்மா தான் அப்படின்னு சொல்றாங்க. இவளுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. அதோட 2 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து மார்னிங் பூராவும் ஒரே வாமிட்டா இருக்கு. என்னடா இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அவள் பிரெக்னெண்டா இருக்கான்றது. எதுவும் நம்ம பிரெக்னெண்டா இருக்கோமா அப்படின்னு அவளுக்கு செம ஆச்சரியம். அதே நேரத்துக்கு ஹீரோக்கு அந்த குழந்தை வேணுமா, அவன் எப்படி நல்லபடியாக ட்ரீட் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரியணும் இல்லையா. அதனால ஹீரோ கிட்ட பொறுமையாக உங்களுக்கு குழந்தைங்கள்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ பயங்கர சவுண்டாக இருக்கும், எனக்கு குழந்தைங்கள்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். அப்போது உங்களுக்கே ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இப்போதைக்கு அதுக்கு எந்த ஒரு அர்ஜென்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு கஷ்டமாயிடுது. அதனால இவ வந்துட்டு என்ன யோசிக்கிறா அப்படின்னா, ஹீரோவை எந்த வகையிலும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அதே நேரத்துக்கு ஹீரோக்கு தெரிஞ்சு இந்த குழந்தைய அவாய்ட் பண்ண சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதுக்கு மேல நம்ம தனியா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஸோ இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஒரு ரெக்கார்டரை எடுத்து அதுல வந்து இருக்கிற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்றா. அவ பிரெக்னெண்டா இருக்கேன்றதை தவிர ரொம்ப சந்தோஷமா இருந்தா, நீங்க என்ன ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க, உங்க அம்மா ரொம்ப நல்லபடியா என்ன பாத்துக்கிட்டாங்க, ஆனா இதுவே வந்து கண்டினியூ பண்ண முடியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழுங்க, நான் என்னோட வாழ்க்கையை வாழறேன் அப்படின்னு சொல்லி அதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிடுறா. அவளோட பெட்ரூம்லேயே அதை வச்சுட்டு ஹீரோக்கு தெரியாமல் ஹீரோ வீட்டில் இல்லாத நேரம் வீட்டை விட்டு கிளம்பிடுறா. ரொம்ப சோகமாகவே ரோடில் நடந்து போயிட்டுருக்கா. அந்த நேரம்னு பார்த்து ரோடில் காரில் வந்து 2 பேர் வந்து வேக வேகமாக ஹீரோயினை பிடிக்கிறாங்க. ஹீரோயினை அசிங்கமாக கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு, எங்கடி போனேன் இவ்வளோ நாளாக நாங்கள் 2 பேரும் உன்னை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பலார்னு கண்ணத்துலேயே விடுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா தான். இவங்க 2 பேரும் காசு வாங்கிட்டு ஒரு கிழவன் கிட்ட விற்றாங்க இல்லையா, அந்த கிழவன் வந்து இவங்க கிட்ட சண்டை போட்டிருக்கான் போல, உங்கள் பொண்ணு ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு. அதனால தான் இவங்க 2 பேரும் இப்படி பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறாங்க. மறுபடியும் நான் எக்ஸ்ட்ரா அந்த கிழவன் கிட்ட காசு வாங்கிட்டேன், நீ தான் வேணும்னு சொல்கிறான், மரியாதையாக வந்து வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு வயசான ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்கள சொல்லி தான் இப்போ ஹீரோயினை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. உங்கள் பாட்டி தானே உனக்கு ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு காசே கொடுக்க மாட்டோம் பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டி இவளை வந்து அப்படியே பிளாக்மெயில் பண்ணி வண்டியில ஏற்றி கூட்டிகிட்டும் போயிடுறாங்க. இப்போதான் நேரம் ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு இவ ரெக்கார்ட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் கேட்குறான். கேட்ட உடனே இவனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா வந்துட்டு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்ற விஷயத்த சொல்லவே இல்லை இல்லையா, எதுக்காக இவ விட்டுட்டு நம்மளை இவ்வளோ அளவுக்கு டென்ஷன் ஆக்கிட்டு எங்கே போனா அப்படின்னு சொல்லி இவன் பதறி போய் காரை எடுத்துக்கிட்டு சுற்ற ஆரம்பிக்கிறான். அப்போ தான் இவளோட அம்மா அப்பாவை பற்றி விசாரிக்கிறான். எதுக்கும் அவங்க வீட்டாண்ட போகலாம் அப்படின்னு டிரைவர் கிட்ட சொல்கிறான். அதே மாதிரி இந்த அம்மா அப்பாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டுக்குள்ள விட்டு கதவை சாத்திடுறாங்க. இன்னைக்கு பூரா நாங்கள் 2 பேரும் வீட்டு பக்கமே வரமாட்டோம், நீங்கள் 2 பேரும் வெளியில் வர தேவையில்ல, நான் போட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அடே கிழப்பையில நீ எங்கேயும் போலியா, இங்கேயே தான் உள்ள வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியான்ற மாதிரி அவன் உள்ளே தான் இருக்கான். லாஸ்ட் டைம் ரோட்ல நடந்ததுனால யாரோ ஒருத்தன் வந்து உன்னை காப்பாத்திட்டான், இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம் நடக்காது, இன்னைக்கு உன்னால தப்பிக்கவே முடியாது என்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணுறான். அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு பணத்தை எண்ணிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா நடந்து போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு போய் சூதாடிட வேண்டியதுதான் எல்லாத்தையும் வச்சு அப்படின்னு. கரெக்டா அந்த நேரத்துக்கு ஹீரோவும் ஹீரோவோட ஆளுங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் எங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு உயிராவது மிஞ்சம் அப்படின்னு சொல்லும் போது உடனே பயந்துகிட்டு மேலதான் வீட்டுல இருக்கா அப்படின்னு கை காமிச்சிடுறாங்க. இந்த கிழவன் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது போல இருக்கே அப்படின்னு ஹீரோயின் போராடிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். இதுக்கு மேலே அவனுக்கு இறக்கம்லாம் பார்க்க முடியாது, இந்த வாட்டி அவனுக்கு உயிர் கூட இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்றான். ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, இவங்க அப்பா அம்மா தான் என்னை வந்து ஆசை காட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க, என்கிட்ட காசும் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லா விஷயத்தையும் சொல்லி விட்டுடுங்கன்னு கெஞ்சுறான். ஆனால் ஹீரோயின் விட சொன்னா நான் விடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது ஹீரோயின் வேண்டாம் இவனை விடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறா. அவ்வளோதான் முடிச்சிருங்க அவன் கதையை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோ வீட்டுக்கு போன உடனே ஹீரோவோட அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் வந்துட்டு அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சிருக்கேன், அங்கே தான் உன் தங்கச்சி இருக்கா,
கூடிய சீக்கிரமே நமக்கு வந்து உன் தங்கச்சி கிடச்சிருவா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை, நீ பத்திரமா என் மருமகளை பார்த்துக்கோ, இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு பயங்கரமாக ஜுரம் அடிக்குது. ஆனால் அவள் மெடிசன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா, அதனால ஆன்டிபயோட்டிக் போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா. அப்போ சரி, இவனுக்கு அந்த விஷயம் தெரியல, ஏதோ ஒரு ரீசனுக்காக வேணான்னு சொல்கிறான். சரி ஓகே, நான் உனக்கு கஷாயமாவது வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் கொண்டு வந்து கொடுக்குற கஷாயத்தை குடிச்சிட்டு இவளுக்கு வந்து இது எங்கேயோ நான் கனவுல குடிச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறா. கனவுல தானே, கண்டிப்பாக குடிச்சிருப்ப அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே கொடுக்குறான். இப்போ தான் அவங்க அம்மாவை காட்டுறாங்க. அந்த தொலைஞ்சு போன குழந்தை எங்கே இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. பார்த்தா அவங்க கரெக்டான அட்ரஸ்க்கு தான் போயிருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா தான் அந்த இடத்துல இருக்காங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க, உங்க பொண்ணு இங்கே தான் இருக்கா, நாங்கள் தான் உங்க பொண்ணை வளர்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதில் மாஸ்டர் பிளான் என்ன பண்ணிடுறா அவ அம்மாக்காரி அப்படின்னு பார்த்தா, அவளுக்கு உண்மையான ஒரு பொண்ணு இருக்கா, வேன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினை ரோட்ல இருந்து தான் கூட்டிட்டு வந்து வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அதனால இவன் என்ன பிளான் பண்றான்னா, அவளுக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கைலாம் கிடைக்கக்கூடாது, என் பொண்ணுக்கு தான் வந்து இவ்வளோ பெரிய வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வேன் தான் வந்து தொலைஞ்சு போன உங்களோட பொண்ணு, நாங்கள் தான் அவளை ரோட்லேருந்து கூட்டிகிட்டு வந்து நாங்களே வளர்த்துக்கிட்டு இருந்தோம், அவள் உங்கள் பொண்ணுன்னு எங்களுக்கு தெரியாது, இல்லைன்னா நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துருப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி கதையாக விட்டுக்கிட்டு இருக்கா. காதுக்கு பின்னாடி ரெட் கலரில் ஒரு மச்சம் இருக்கும் ஹீரோயினுக்கு, அது இந்த பொண்ணுக்குமே இருக்குது. அதெல்லாம் பார்த்த உடனே இவங்களும் நம்பிடுறாங்க. ஆனாலும் சின்ன வயசுல என் பொண்ணோட கண்ணு மாதிரி இவ கண்ணு இல்லையே, ஒரு வேலை வளர்ந்ததுக்கு அப்புறம் மாறிடுச்சா, நம்ம தான் தேவையில்லாம சந்தேகப்படுறோமா அப்படின்னு நினைச்சு இவங்களே இவங்க மனசையும் தேத்திக்கிறாங்க. ஹீரோவையும் ஹீரோயினையும் பார்க்கறதுக்காக ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. ஆனாலும் வந்து தங்கச்சி கிடைச்சிட்டா அப்படின்ற விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல மாட்டாங்க. உனக்கு வந்துட்டு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு, ஆனா அதை இப்ப நான் சொல்ல மாட்டேன், எங்க என்னோட மருமக அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் வந்து அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றான். ஒரே ஒரு பொண்ணு தான் உன்னோட வீட்டுல இருக்கா, அந்த பொண்ணு கூட உனக்கு ஒழுங்கா பாத்துக்க முடியலச்சா, நீ எல்லாம் என்னடா ஒரு ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா நான் போய் என் மருமகளை பாக்குறேன் அப்படின்னு இவனை அடிச்சுட்டு போறாங்க. ஆமா, இவ்வளோ நேரமா உட்காந்து முறவாசல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நானு, இப்ப வந்த உடனே எனக்கு இந்த மாதிரி பேரா அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்ப அதிகபட்ச ஃபீவர் ஆனதுனால அவ வந்துட்டு ஒரு அரை மயக்கத்திலேயே தான் இருக்கா. அதனால டாக்டரே வர வச்சிடுறாங்க. ஆனா டாக்டர் வந்து எல்லா விஷயத்தையும் புட்டு வச்சிடுறாரு. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினோட மூஞ்ச மாறிடு. ஐயோ எல்லாமே தெரிஞ்சு போச்சு, என்னடா பண்றதுன்னு நம்ம ஹீரோவும் ஹீரோவோட அம்மாவும் செம ஷாக்கு. ஹீரோவோட அம்மாக்கு பயங்கர சந்தோஷம் தான். ஹீரோ அப்படியா, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லையே அப்படின்னு சொல்றான். அட பைத்தியக்காரா, ஏன்டா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அவ ஃபீல் பண்ண மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இல்லம்மா அப்படி நான் சொல்லலம்மா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இதுக்கு மேல நீ பேசவே பேசாத, கம்முனு, அவ பிரெக்னெண்டா இருக்கா, அவளை இனிமேல் நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. நல்லா ரெஸ்டட்மா, நீ எதுவும் பண்ண தேவையில்லை, எனக்கு அழகான ஒரு பேர பையனை மட்டும் பெத்து கொடுத்துட்டீங்கன்னா போதும், பாத்துக்கிறதும் நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவ தான் ஹீரோக்கு தெரிஞ்சிடுச்சு, ஹீரோ நம்மள மொத்தமா வெறுத்துருவான் அப்படின்னு சொல்லி பயப்படுறா. குழந்தை பிறக்கிறதுக்குள்ளேயே நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், பெரிய லெவலில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்னு ஹீரோ சொல்லும் போது, உனக்கு இப்போ கோவமா இல்லையா, நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிட்டேன்னு கோவமா இல்லையா அப்படின்னு கேட்குறா. உண்மைதான், நான் சொன்னதா எனக்கு குழந்தைங்கள்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, அதுக்குன்னு நமக்கு குழந்தை பிறந்தா அதுவும் எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலான்னு நினச்சேன், அதனால ஒன்றும் தப்பு இல்லை, சீக்கிரம் பெற்றுக்கிட்டா என்ன, அம்மா கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு நம்ம ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் நிம்மதியாக ஆகுது. அம்மா வந்துட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் வந்துட்டு ஒரு ஷாப்புக்கு போயிருக்காங்க. அங்கே பார்த்தா என்ன சொல்கிறா அந்த பொம்பளை வேலை செய்கிறவனா, என்னால் வந்து கண்ணு தெரியாதவங்களுக்கெல்லாம் வந்து இங்கே சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, நீங்கள் வேற கடையை பாருங்க அப்படின்னு திமிரா பேசுகிறா. இந்த கடையில் தான் வேணும் வேலை செய்கிறா போல. அவளும் அந்த இடத்துக்கு வந்த உடனே நீ சொன்னது தான் கரெக்டு, இவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இந்த கடை நடத்தல, நல்லா ஃபேமஸான ஆளுங்க செலிபிரிட்டிஸ் தான் இந்த கடைக்கு வருவாங்க, மரியாதை நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது நம்மளோட அக்கா தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறான்றது. என்ன கொஞ்சம் நாள் நான் இந்த ஷாப்பையே வாங்குவேன், உனக்கெல்லாம் இங்கே வந்து ட்ரெஸ் வாங்குறதுக்கு கூட தகுதி கிடையாது, மரியாதையாக வெளியில் போ அப்படின்னு சொல்கிறா. கரெக்டாக ஹீரோ அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வரானா, வந்த உடனே வந்து வாங்க சார் உங்களுக்கு என்ன வேணும், இந்த பிச்சைக்காரங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பில் வேலை செய்கிற பொண்ணு சொல்கிறா. எனது பிச்சைக்காரங்களா,
உனக்கெல்லாம் இங்கே வேலை இருக்குது பற்றியா, அந்த திமிரில் தான் இப்படிலாம் பேசுகிற, இனிமேல் உனக்கு இங்கே வேலை கிடையாது, நான் வந்துட்டு இந்த ஓனர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். பிச்சைக்காரங்களை பிச்சைக்காரங்கன்னு தானே சொல்ல முடியும் சார், வேற என்ன சொல்ல முடியும், எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே செக்ரட்டரி பலான்னு ஒன்று பண்ண கன்னத்திலே விடுறான். ஐயோ ஏன் சார் இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னும் போது தான் அவங்க யாருன்னு தெரியுமா, அவங்க தான் வந்து சாரோட வருங்கால ஒய்ஃபு அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோதான் இவளுக்கு பக்குன்னு ஆயிடுது. உடனே கெஞ்ச ஆரம்பிச்சிடறா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கன்னு. நீ என்ன கெஞ்சினாலும் போன உன்னோட வேலை திரும்ப உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நீ எல்லாம் எங்கேயுமே வேலை செய்ய தகுதி இல்லாதவ, ஏன்னா உனக்கு கொஞ்சமும் மனசாட்சியும் இல்லை, ஈவு இறக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வாமா நம்ம வேற ஒரு இடத்துல போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் ஹீரோட அம்மாவை காட்டுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா வேனை போய் பாக்குறாங்க. உனக்காக நான் வந்துட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க அண்ணாக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, அதுக்காக தான் உன்னை இன்வைட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு தான் வந்து நீ தான் என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது வேறு செம்ம காஸ்ட்லியாக இருக்கா, அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நல்லா இருக்குமா, எப்போம்மா ஒரு மொத்தமாக உங்கள் வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. கண்டிப்பாம்மா, அண்ணாவோட என்கேஜ்மெண்ட்டில் எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அன்னைக்கே உன்னை எங்கள் வீட்டுக்கு இல்லை நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நம்ம அப்படின்னு சொல்கிறா. அதே நேரத்துக்கு ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோயினோட ட்ரெஸ்ஸும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா வேன் ட்ரெஸ்ஸு இருக்குது இல்லையா, அதே மாதிரி தான் இருக்குது. 2 பேருக்குமே அவங்க அம்மா ஆர்டர் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அப்போ தான் வந்து ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிற்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, எல்லாரும் என்னை எப்படி நடத்துவாங்கன்னு எனக்கு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் இருக்கும் போது எதை பற்றியும் நீ கவலைப்பட தேவையில்ல, நீ அழகாக மகாராணி மாதிரி ரெடியாகி அங்கே வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறான். என்கேஜ்மெண்ட் டேவும் வந்துடுது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வேன் செம்மையாக ரெடி ஆகிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறா. வந்த உடனே அங்கே பார்த்தா 2-3 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களுக்கு வேனை தெரிஞ்சிருக்கு. இந்த பொண்ணை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது சின்ன வயசுல ஸ்கூல்ல நம்ம கூட படிச்சவளாச்சே அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருமே ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க போல. உடனே இவகிட்ட வந்து நீ எப்படி இங்க அப்படின்னு கேட்கும் போது இவ வந்துட்டு பெருமையா, ஆமா இந்த வீட்டோட பொண்ணே நான் தான், சின்ன வயசில் தொலைஞ்சு போயிட்டானா, இப்போ தான் வந்து தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க எங்கள் அம்மா என்ன, இன்னைக்கு எல்லாரும் எதிர்க்கையும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறா. இது என்ன இது, நீ தான் இந்த இடத்துல இப்போ ஸ்பெஷல்னு பார்த்தா உன்ன மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு வந்துக்கிட்டு இருக்காளே அது யாரு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. இது எதுக்காக இங்கே வந்தா, அது மட்டும் இல்லாமல் என்னோட ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வேனுக்கு பயங்கரமாக எரிச்சல் ஆயிடுது. உடனே எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக ஹீரோயினை புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கண்ணே உனக்கு தெரியல, உனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வர கேடா, எதுக்காக இங்கெல்லாம் கிளம்பி கஷ்டப்பட்டு வந்துக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் ரூமை விட்டு வரக்கூடாது, வீட்லேயே இருக்க வேண்டியது தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. என்னோட ட்ரெஸ் மாதிரி நீ போடுறதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கிழிங்க அப்படின்னு சொல்றா. இவளுங்களும் வந்து அந்த ட்ரெஸ்ஸை கிழிக்கிறாளுங்களா. ஹீரோயின் அப்படியே கீழே உட்காந்துடுறா. அங்க இருக்க ஒயின் எல்லாம் வேற எடுத்து நம்ம ஹீரோயின் மேல ஊத்துறா. அந்த வேன் ஹீரோயினை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளவு அசிங்கப்படுத்துறா. அப்ப கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வந்துடுறான். வந்த உடனே என்னமா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்குறான். இவ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, இவகிட்ட நீங்க இப்படி நடந்துப்பீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ பயங்கர கோபமா பேசுறானா. அப்பதான் வந்துட்டு இவளுக்கு புரியுது வேனுக்கு, இவன் தான் நம்மளோட அண்ணன், அது மட்டும் இல்லாம இவ என்னோட அண்ணியா, ஐயோ என்ன கொடுமாடா அப்படின்ற மாதிரி இவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினுக்கு என்ன நல்லா பண்ணாங்களோ அதை எல்லாத்தையும் இவங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோவும். உடனே அவங்களும் அங்க இருக்க சரக்கெல்லாம் எடுத்து ஊத்தி அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு விட்டுடுறாங்க. அப்பதான் ஹீரோவோட அம்மா வேன் உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி ஓடி வராங்க. அப்பதான் ஹீரோக்கே புரிய வருது, ஐயோ இது நம்ம தங்கச்சா, இவ்வளவு கேவலமானவளா நம்ம தங்கச்சி அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்கும் போது இல்லம்மா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ இப்போ ஒரு ஆக்டர் போட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா எதிர்க்க ரொம்ப நல்ல மாதிரி காட்டணும்னு சொல்லிட்டு அவளை அடிச்சுக்கிறதுன்னு, அவள் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறது என்னன்னு சீனெல்லாம் போடுறா. அவங்க அம்மாக்கே கேவலமாக இருக்குது. ஐயோ இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுறாளே அப்படின்றது. அறிவில்லாமல் ஏதோ பண்ணிட்டாப்பா, தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் இவளை மன்னிச்சு விட்டுடு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க. அவள் சார்பான நான் மன்னிப்பு கேட்குறேன்னு. ஓகே இதோட இருந்துட்டு போயிட்டோம், ஆனால் இதுக்கப்புறம் ஒரு நாளும் என் பொண்டாட்டி பக்கத்தில் வந்து அவளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அவளை சும்மா விட மாட்டேன்
மாட்டேன் அப்படின்னு மிரட்டுறான். அதோட அப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோயின் நேரம் மாசமா இருக்கா. திடீர்னு அவளுக்கு வந்துட்டு ஒரே வாமிட் வர மாதிரியும் தலை சுத்துற மாதிரியும் இருக்கு. அப்பதான் டாக்டர் வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு புகை தான் அலர்ஜி ஆயிருக்கு, ஏதோ ஒத்துக்காம போயிருக்கு, ஏதோ பயங்கர வாசனை திரவியம் எதையோ வந்து அவங்க பயங்கரமா முகர்ந்துருக்காங்க, அதனால தான் இதெல்லாம் ஆயிருக்கு. தயவு செஞ்சு இந்த ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற மாதிரி எந்த ஒரு பொருளையும் இங்கே வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்பதான் அந்த இடத்துல ஒரு ஊதுவத்தி டப்பா இருக்கா மாதிரி இருக்கு. அதை எடுத்து பார்க்குறான் ஹீரோ. பார்த்த உடனேயே வந்து வேலைக்கார பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இதை வந்துட்டு உங்க தங்கச்சி தான் கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. நேராக போய் வேனை பார்க்குறான். இதை பாரு, உனக்கு மரியாதை அவ்வளோதான், எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு ஆக்ட் போடுறா. அப்போ எல்லாத்தையுமே ஹீரோ கிளியராக சொல்கிறான். நீ என்னோட பொண்டாட்டி ரூமுக்கு வந்திருக்க, இதை எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்க, இது அவளுக்கு அலர்ஜி ஆயிருக்கு, இதை ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து ஸ்மெல் பண்ணவே கூடாதான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, எனக்கு அது தெரியவே தெரியாது, அவங்க நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லி தான், என் அண்ணி தானே அவங்க, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஆக்டோ கண்டினியூ பண்ணுறா. செக்ரட்டரி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, அதை வாங்கி அவள் டப்பாவெல்லாம் தூக்கி போட்டிருப்பா இல்லையா, அந்த டப்பாவெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதுலேயே போட்டிருக்கு சார், ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இதை யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு, ஸோ எனக்கு தெரிஞ்ச அவங்க வேணும்னே தான் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு இன்னமும் கோவம் அதிகமாகுது. நேராக பஞ்சாயத்து அவங்க அம்மா கிட்டேயே போயிடுது. ஒன்று இவ இந்த வீட்டில் இருக்கணும், இல்லை நாங்கள் இருக்கணும், நீங்களே முடிவு பண்ணுங்கம்மா, நான் வந்து இவ இருக்கிற வரைக்கும் இங்கே இருக்கவே மாட்டேன், ஏன்னா இவ என் பிள்ளையும் என்னோட பொண்டாட்டியும் கொல்ல பார்த்துருக்கா, இவ வேணும்னே தான் இதை வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லும் போது இவங்க அம்மாக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவங்களே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு ஒரு பயம் வந்துடுச்சு. உடனே காலில் விழுந்து கொஞ்சம் அதை குறையா அழ ஆரம்பிச்சிரு. அம்மா நான் தெரியாம பண்ணிட்டேம்மா, என்னோட அண்ணியும் அண்ணியோட குழந்தையும் நானே வந்து கொல்ல பார்ப்பேனா, இல்லைம்மா உண்மையாவே இல்லை, நான் தெரியாம தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கெஞ்சிரா. சரிப்பா, இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் இவளுக்கு சான்ஸ் கொடு, இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஹீரோவும் மன்னிச்சிடுறான். சரி இந்த ஒரு வாட்டி அம்மாக்காக மன்னிப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. குழந்தை வந்து மூவ் ஆகுது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க பயங்கர சந்தோஷமா. இதை எல்லாத்தையும் ஹீரோவோட அம்மா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு வந்து அதெல்லாம் வயிற்றுச்சல் ஆயிடுது. குழந்தை உதைக்குதுன்னு சொன்ன உடனே அவங்க அம்மாவும் பயங்கர சந்தோஷமா ஓடி வந்து கையை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு பயங்கர வயிற்றுச்சல். நான் சந்தோஷமா இல்லை, ஆனால் நீ சந்தோஷமா இருக்க, கண்டிப்பாக உன் சந்தோஷத்தை நான் நிலையா இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிக்கிறா. சடனாக ஹீரோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஐஸ் வாட்டரை எடுத்துகிட்டு வந்து ஹீரோட பெட்டில் ஊற்றிடுறாங்க. அம்மா நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, ஏண்டா ஒரே ஒரு நாள் நடந்த தப்பால் நீ வந்து அப்பாவாக போகிற, அதுக்குன்னு சொல்லிட்டு இன்னமும் தனித்தனி ரூம்லையா தங்கிட்டு இருப்பீங்க, உனக்கும் அறிவே வரமாட்டுது. சரி நான் தான் உனக்கு இதெல்லாம் புரிய வைக்கணும், ஏதாவது வகையில் ஹெல்ப் பண்ணணும் இல்லையா, அதுக்கு தான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு அதை கேட்கும் போது பயங்கர சந்தோஷம் தான். உடனே அம்மா கூட கிளம்பி போயிடுறான். அங்க போன உடனே ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, அம்மா தவறுதலாக பெட்டு பூரா அவன் தண்ணி ஊற்றிக்கிச்சு, அவன் என்னம்மா பண்ணுவான், இன்னைக்கு மட்டும் ஒரு ரூமில் படுக்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது, அதான் பக்கத்தில் தான் இன்னொரு ரூம் இருக்கே, எதுக்காக இங்கே படுக்கணும் அப்படின்னு கேட்குறாம்மா. என்னம்மா நீ அது பல வருஷமாக ஓப்பனே பண்ணாமல் ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும், டஸ்ட் அலர்ஜி இவனுக்கு, ஒரு நாளுக்கு ஏமா நீ இவ்வளோ யோசிக்கிற, இவன் தான் உனக்கு புருஷனாக போகிறான்ல, தயவு செஞ்சு படுக்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கெஞ்சி இவனை இங்கே விட்டுட்டு போகிறாங்க. ஹீரோவும் ஆசையாக ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயின் அப்படியே எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்கா. அவள் லைஃப்பில் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. கவலையே படாத, இதுக்கப்புறம் உனக்கு எந்த வகையிலையும் ஏமாற்றம் இருக்காது, ஏன்னா நான் வந்து உன் கூடியே இருப்பேன், உன்னை ஏமாற விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த கன்றாவி பிடிச்ச வேன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா வாசல்லையே நின்றுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுறத வேற ஒட்டு கேட்டுக்கிட்டு, நீ வந்து எப்படி நல்லா இருக்கன்னு நான் பார்க்குறேன்டி அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறா. அதே நேரத்துக்கு மறுநாள் காலையில் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக வெளியூர் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் போயிட்டு வாங்க, நான் அம்மா கூட பத்திரமா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ வெளியூர் போன உடனே வேன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட பொறுமையாக வந்து பேசுகிறா. இதை பாரு, நமக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் வாழ போகிறோம், அதனால் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம். இன்னைக்கு நைட்டு எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டிக்கு வா, நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வேண்டான்றா. இருந்தாலும்
அப்பனா வந்து உனக்கு இன்னுமே என் மேலே கோவமாக தான் இருக்கல்ல, எப்போனாலும் அப்பனா என் அண்ணன் என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவான் அப்படின்னு சொல்லி இல்லாத சீனெல்லாம் போடுறா. சரி சரி நான் வரேன், கொஞ்ச நேரம் தான் இருப்பேன், அப்புறம் கிளம்பி வந்துடுவேன் அப்படின்றா. பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா கிளப்புக்கு கூட்டிட்டு வந்துடுறா. கூட்டிட்டு வந்துட்டு இங்கேயே உட்காந்துட்டு நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தனியா விட்டுட்டு அங்க இருந்து போறா. பார்த்தா இவன் ஆளை செட் பண்ணிட்டு போயிருக்கா போல. அங்க ஒருத்தன் வந்து ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்றான். இவ ஹீரோயின் எவ்வளவோ சொல்றா, இது பாருங்க நான் பார்ட்டிக்காக வந்திருக்கேன், தயவு செஞ்சு எனக்கு வழி விடுங்க, நான் இங்க இருந்து கூட போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறா. ஏமா உன்னை போக விடுறதுக்கா நான் வந்து இவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பேசுறான். ஹீரோ வந்து எப்பயோ ஹீரோயினுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருப்பான். என்ன அப்படின்னு பார்த்தா இவளோட மொபைல்ல இருந்து லொகேஷனை ஷேர் பண்றதுக்கு. அதை உடனே ஹீரோயின் பண்ணிடுறா. அப்பவே ஹீரோக்கு புரிஞ்சிடுது ஏதோ ப்ராப்ளம்ல இருக்கா அப்படின்னு சொல்லி உடனே அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். நல்ல வேலையா கரெக்டான நேரத்துல ஹீரோ வர்றதுனால ஹீரோயினை காப்பாத்திட முடியுது. ஆனாலும் ஹீரோயினுக்கு பயங்கரமா ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப கிரிட்டிக்கலான நேரத்துக்கு தான் வந்து ஹீரோயினை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. இவளுக்கு ப்ளீடிங் ரொம்ப அதிகமானதுனால இவளுக்கு உயிருக்கே ஆபத்து, 2 உயிர்ல எதனா ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. அதே நேரத்துக்கு அவளுக்கு ஏதோ வந்து பிளட் குரூப் ரொம்ப ரேரான பிளட் குரூப்பா, அந்த பிளட் வேற தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் ஹீரோட அம்மா சொல்றாங்க எனக்கு வந்து பிளட் தான், நான் அவளுக்கு இப்பயே டொனேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி போறாங்க. அந்த பிளட்டை எடுத்த டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, மேடம் இதை வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்க முடியாது, நீங்க ஏதோ ஒரு வகையில டைரக்டான ரிலேட்டிவா இருக்கீங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் இவங்களுக்கு என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி குழப்பமா இருக்கு. ஆனா எப்படியோ ரொம்ப நேரமா போராட்டம் பண்ணி 2 பேரையுமே காப்பாத்திடுறாங்க. நல்ல நேரத்துல இவளுக்கு பிளட் பேங்க்ல இருந்து பிளட்டும் கிடைச்சிடுது. ஹீரோயினுக்கு டெலிவரி ஆன கையோடையே வந்துட்டு அந்த இடத்துக்கு புதுசாக ஒரு கண்டாக்டர் வந்திருக்கிறதாவும், அவர் பயங்கர ஃபேமஸ் ஆனவர், அவர் 2 நாளில் கிளம்பிடுறாரு, இன்னைக்கே சர்ஜரியை முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு கண் ஆப்ரேஷனையும் பண்ணிடுறாங்க. கரெக்டாக கண் ஆப்ரேஷன் முடிஞ்சு சில நாள் கழிச்சு அவளுக்கு கண் கட்டையும் அவக்குறாங்களா. அப்போ ஹீரோ தான் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் பொறுமையாக கண்ணை திறந்து ஹீரோவை பார்க்குறா. அப்போ அவ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, ஐயோ நீ என்ன இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்க அப்படின்னு சொல்றா. எல்லாரும் பயங்கரமாக சிரிச்சிடுறாங்க. அதுக்குள்ளேயே வந்து வேனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மா போய் அவளை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஹீரோ எல்லா விஷயமும் தெரிஞ்ச உடனே இவனை போட்டு அடி பின்னி எடுத்துட்டு இருக்கான். காயெல்லாம் ஆறலை அப்படின்னு சொல்லி வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது அப்போதான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் அண்ணனுக்கு நான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், குழந்தை பிறந்திருக்கிறதுனால அதில் நீயும் கலந்துக்கணும், ஆனால் நீ மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் மறந்து நல்லபடியாக வந்து அந்த பார்ட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவளுமே சரிம்மா நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த பார்ட்டி நடக்கிற நாளும் வந்துடுது. நம்ம வேனோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு கண்ணும் தெரியுதுன்னு தெரிஞ்ச உடனே இவங்க செம்ம காண்டாயிடுறாங்க. இந்த ஒழுக்கம் கெட்டவளை என்னதான் பண்ணுறது, கல்யாணம் பண்ணாமே புள்ள பெற்றுக்கிட்டா, நம்ம இவளை எந்த அளவுக்கு வளர்த்தோம், எப்படியெல்லாம் பெற்றோம், அப்படி இப்படின்னு சொல்லி சீன் போடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் இவங்களோட உண்மையான குழந்தை அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கு ஹீரோயினே காண்டாயிரா. இதுக்கு மேலே நீங்க என்ன பேசினாலும் நான் கேட்டுட்டு இருப்பேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க, இதோட நிறுத்திக்கோங்க, நீங்க என்னென்ன பண்ணீங்களோ அது எல்லாத்துக்கும் முடிவு காலமே வந்துருச்சு அப்படின்னு சொல்றா. அப்பதான் வேன் அந்த இடத்துக்கு வந்த உடனே அவங்க அம்மா அப்பாவை இவ அசிங்கப்படுத்துறான்னு தெரிஞ்சு வேணும்னே எட்டி ஒரு உதைக்கிறா ஹீரோயினா. அப்படியே ஹீரோயின் கீழே விழறா. ஹீரோட அம்மாவை வேக வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி தூக்குறாங்க. அதே நேரத்துக்கு ஒரு பெரிய வயசானவங்களும் வராங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாட்டி. அதாவது உண்மையான பாட்டியை யாருக்கு அப்படின்னு பார்த்தா வேனுக்கு தான். ஆனா இவங்க தான் வந்து ரோட்ல இருந்து ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு வளர்த்துருந்துருக்காங்க. நடுவுல என்ன பண்ணிருக்காங்க இவங்க 2 பேரும் அப்படின்னு பார்த்தா, இவளை வந்துட்டு கண்ணை வேணும்னே குருடாக்கி பிச்சை எடுக்க விட்டுருக்காங்க. இதை எல்லாமே இவங்க தான் பண்ணாங்க. இவ தான் உங்களோட உண்மையான பொண்ணு அப்படின்றத நான் சொல்லணுன்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க பாட்டி சொல்றாங்க. அப்பவே இவங்க 2 பேரையும் நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருந்தேன்னா இவ இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி அழறாங்க. இது எல்லாத்தையும் உண்மையெல்லாம் சொல்லிடுச்சு இந்த கேள்வின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அப்படியே காண்ட நின்றுகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே தெரிஞ்சுதான் நானும் என் பிள்ளையும் பிளான் பண்ணோம், நாங்க எப்பயோ வந்து பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டோம், DNA ரிப்போர்ட்டும் எங்களுக்கு வந்துடுச்சு, எங்களுக்கு
அவங்களுக்கு வந்து உண்மையான பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வேன் என்ன சொல்றா அப்படின்னா, அவ நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அவ எத்தனை பேர் கூட சுத்தனா தெரியுமா, எத்தனை பேர் கூட கிளப்புக்கு போயிருக்கா தெரியுமா, அப்படி இப்படின்னு பேசும்போது சும்மா விடுவாங்களா. இப்பதான் வந்து ஹீரோவோட அம்மாக்கு அவ சொந்த பொண்ணுன்னு தெரிஞ்சிடுச்சு. பலான்னு ஒன்று கண்ணத்திலே விற்கிறாங்க. கிளப்ல ஹீரோயினை ரேப் பண்றதுக்கு ஒருத்தனை அரேஞ்ச் பண்ணா இல்லையா, அவனையும் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. வந்து எல்லாரும் எதிர்க்கையும் அவனை உண்மையை சொல்ல வைக்கும் போது வேன் தான் இது எல்லாத்தையும் பண்ணா அப்படின்றதும் தெரிய வருது. அவ்வளவுதான், குடும்பத்தோட அவங்க வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்களா. இங்க பாட்டி காலிலேயே வந்து கதறாங்க, நான் உன்னை கூட்டிட்டு வந்து பெரிய பாவம் பண்ணிட்டேன், அப்பவே வந்து உங்க அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு நான் உன்னை ஒப்படைச்சிருந்திருக்கணும், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு காலில் விழுந்து அழறாங்க. மருமகளாவே வந்து இவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்போ பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் எந்த அளவுக்கு பார்த்துப்பாங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்றா. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் ஹீரோ வந்து பாக்குறான், என்ன ஆச்சு உனக்கு, எதுக்காக நீ ஒரு மாதிரி பிஹேவ் பண்றியா அப்படின்னு சொல்லி ஆசையா பக்கத்துல வந்து உட்கார்றானா. உடனே ஹீரோயின் தயவு செஞ்சு தள்ளி போங்க, நடந்த வரைக்கும் நடந்துடுச்சு, நம்ம இனிமே இதோட எல்லாத்தையும் மறந்துடுவோம், இனிமே நீங்க யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்றா. ஏண்டி லூஸ் மாதிரி ஒளறிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, என்னதான் இருந்தாலும் நீங்க என்னோட அண்ணா அப்படின்னு சொல்றா. அடியே அண்ணாவா, அண்ணாவாவது நொண்ணாவாவது, நான் உனக்கு அண்ணாலாம் கிடையாது, எல்லாத்தையும் மறந்துட்டியா, ஆக்சுவலி நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீட்டில் நான் இருந்தேன், எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்து இறந்த உடனே உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து நீ தான் என்னை தத்தெடுத்து வளர்க்கணும்னு சொன்ன, அதுக்கப்புறம் தான் உங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு வந்து வளர்த்தாங்க, மற்றபடி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீயும் நானும் சொந்தமே கிடையாது, போதுமா, இந்த மாதிரி எல்லாம் யோசிக்காத, எப்படி நீ எல்லாத்தையும் மறந்த அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. வந்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவளுக்கு சின்ன வயசில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னாங்க. அதில் தான் அவளுக்கு யார் என்ன ஏதுன்னு எதுவுமே ஞாபகம் இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினுக்கு இதை கேட்ட உடனே அப்பாடான்னு இப்போ தான் நிம்மதி ஆகுது. ஸோ இதோடையே இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு ஒரு படம் பார்க்க போறோம் இல்லையா, அதோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற பாட்டி, ஆனால் ஹீரோக்கு எந்த பொண்ணையுமே பிடிக்க மாட்டேது. பாட்டியும் வந்துட்டு அந்த ஊர் இருக்கிற எல்லா பணக்கார வீட்டு பொண்ணுங்களையும் காட்டுறாங்க. பட் ஆனா ஹீரோக்கு அந்த பொண்ணுங்களை யாரையுமே பிடிக்கல. அப்பதான் அங்க வேலைக்காரியா வர ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்பவும் பிடிச்சிடுது. ஆனா அவங்களுக்குள்ள அதுக்கு அடுத்து என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதுதான் இந்த ஸ்டோரி. சோ எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பக்கத்துல இருக்கிறது வந்து ஹீரோவோட செக்ரட்டரி. நம்ம ஹீரோவோட பேர் வந்து ஷென். சைனாலேயே வந்துட்டு நம்பர் 1 பணக்கார ஃபேமிலினா இவங்களோட ஃபேமிலி தான். ஆனால் இவங்க ஃபேமிலியில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு 100 வருஷமாக வந்து இந்த ஒரே ஒரு ஆம்பளை பையன் தான் இருக்கான். இவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஆம்பளை பையன் இருந்தால் தான் இந்த ஒட்டுமொத்த சொத்துக்கும் வந்து வாரிசாக ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாட்டி. ஆனால் இவனும் வந்துட்டு எத்தனையோ பிளைண்ட் டேட்டை பார்க்குறான், எத்தனையோ பொண்ணுங்களை பார்க்குறான், அவனுக்கு யாரையும் பிடிக்க மாட்டுது. ஒரு காமெடியில் கவுண்டமணியும் செய்தியில் சொல்லுவாங்க இல்லையா, யூ ரிஜெக்டட்னு, அந்த மாதிரி பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த செக்ரட்டரியும் வந்துட்டு நீ கிளம்புமா, நீ இல்லை நீ கிளம்புமான்னு மாறி மாறி எல்லாரையும் அனுப்பிட்டு இருக்கான். இப்போ தான் நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் வந்து யூஏ. ஆக்சுவலி இவளும் வந்துட்டு ஒரு நார்மலான ஃபேமிலியை சேர்ந்தவ தான். பட் இங்கே வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அங்கே அவளோட சிஸ்டர் இருக்கா, அதுவும் வந்து சொந்த தங்கச்சே தான். இப்போ நம்ம ஹீரோக்கு சுயம்வரம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதில் கலந்துக்கிறதுக்கு தான் வந்துட்டு தங்கச்சிக்காரியுமே இங்கே வரா. ஆனால் அக்காக்காரி இங்கே இந்த ஹோட்டலில் வேலை செய்கிறான்னு பார்த்த உடனே அக்காக்காரியை அசிங்கப்படுத்த ஆரம்பிக்கிறா. என்ன நீ கடைசியாக வந்து உனக்கு படிப்பறிவும் இல்லை, நீ சரியான தற்கொலை, அதனால தான் இந்த ஹோட்டலில் எடுபடி வேலை பார்க்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் 2 வருஷமா ஹீரோயின் ஜெயிலில் இருந்திருக்கா. ஜெயிலேருந்து எப்போ வந்த, வீட்டு பக்கமே வர காணும், பரவாயில்ல நல்ல வேலை வீட்டுக்கு வந்துடாது, எங்களுக்கு தான் அசிங்கம் அப்படின்னும் போது நீ தான் ஜெயிலுக்கு போயிருந்துருக்கணும், ஆனால் நான் போயிட்டேன், கண்டிப்பாக ஆதாரம் கிடைச்சிது அப்படின்னா உன்னை நான் ஜெயிலுக்கு அனுப்புவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இவ எதையோ பண்ணிட்டு அதை வந்து பழிய நம்ம ஹீரோயின் மேலே போட்டுட்டா போல. இப்போ நான் ஒருத்தனை பார்க்க போகிறேன் இல்லையா, அவன் வந்து கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பான், ஏன்னா என் அழகில் அவன் மயங்கிடுவான். அது மட்டும் இல்லாமல் அப்படி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நீ சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஏன் தெரியுமா, அவன் தான் இந்த சைனாலேயே வந்து நம்பர் 1 பணக்காரன். அவனோட பொண்டாட்டியான ஆனதுக்கு அப்புறம் என்ன யாருக்கு என்ன பண்ணுறதுக்கு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. அதே நேரத்துக்கு இங்கே மறுபடியும் ஹீரோவையும் செக்ரட்டரியும் காட்டுறாங்க. செக்ரட்டரி கெஞ்சிரான், சார் இந்த சிட்டியில் இருக்க மொத்த பொண்ணையும் நீங்கள் பார்த்துட்டீங்க, எந்த பொண்ணையும் பிடிக்கலன்றீங்க,
பேசுறீங்க? பாட்டி என்னை போட்டு உழுக்குன்னு உழுக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க சார். உங்களுக்கு 30 வயசு தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியமே இருக்காது அப்படின்னு உங்க ஜாதகத்துல இருக்கான். அதனால அவங்க பயப்படுறாங்க அப்படின்னும் போது இவனுக்கும் என்ன பண்றதுன்னே புரியல. ஏன்னா இவனுக்கு தான் யாரையுமே பிடிக்கலையே. இப்பதான் ஹீரோவை பாக்குறதுக்காக ஹீரோயினோட தங்கச்சிக்காரி உள்ள வரா. உள்ள அவ வரும்போது நம்ம ஹீரோயின் இங்க வேலை செய்யறா இல்லையா, அவளுமே டீ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து சர்வ் பண்றதுக்காக வரா. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பாக்குறான். அவன் சொன்னா எனக்கு வாரிசு இருக்காதுன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமே எனக்கு ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து இவன் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு அங்க தங்கச்சிக்காரி வந்துட்டு என்னோட பேர் வந்து ஹான், நான் வந்து பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன், கிராஜுவேட் ஆயிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவளை பற்றி கதை மேலே கதை விட்டுட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ அவளை திரும்பி கூட பார்க்கல. ஆனால் ஹீரோயின் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கா, இவ சொல்கிற எல்லாமே நான் பண்ணது, என்னோட விஷயத்தெல்லாம் திருடி இவன் கிட்ட பந்த காட்டுறதுக்காக இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் படிச்சுக்கிட்டு நான் தான் கோல்டு மெடல் வாங்கினேன் அந்த யூனிவர்சிட்டியில். ஆனால் என்னோட பெருமையெல்லாம் இவ சொல்கிறாளே அப்படின்னு ஹீரோயினுக்கு கடுப்பாக இருக்குது. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவனோட பேரை சொல்லிட்டு அவனுக்கு 30 வயசு ஆகிறதாவும் அவன் வந்து இருக்கிற எல்லா கம்பெனியையும் பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு டாக்டராகவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இது எல்லாத்தையும் இவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை இதையும் கண்டுக்காத ஹீரோயின் அங்கே இருந்து போகிறாளா. ஒரு நிமிஷம் நில்லுட்டியே, யார் எடுத்து கொடுப்பா அப்படின்னு கேட்கும் போது நான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறா. உன்கிட்ட கேட்கும் போது நீ தானே டீயை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறானா. அப்போ உடனே சரி தந்துருவோம் அப்படின்னு சொல்லி அவள் எடுக்க போறா. அப்போ வந்துட்டு தங்கச்சிக்காரர் என்ன பண்றானா, ஒரு நிமிஷம் நெல்லு, நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, நான் தானே உங்களுக்கு டீ எல்லாம் சர்வ் பண்ணணும், நீங்க வேலைக்கார பொண்ணுகிட்ட போய் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி எடுக்கிறா. உடனே செக்ரட்டரி வந்து தடுத்து நிறுத்திடுறான். அவர் யார்கிட்ட கேட்டாரோ அவங்க தான் தரணும் அப்படின்னு சொல்றா. இப்பதான் தங்கச்சிக்காரி திருன்னு முழிக்கிறா. ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டு பேசிக்கிட்டு இருந்தா இல்லையா, அப்பவே வந்துட்டு இந்த டீல ட்ரக கலந்துட்டு இருக்கா. எப்படியாவது ஹீரோவை கரெக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சரி வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அந்த டீயை வாங்கி கொடுக்குறா. ஹீரோ அதை ஸ்மெல் பண்ண உடனே வந்து கண்டுபிடிச்சிடறான். இந்த டீயை நான் கண்டிப்பா குடிச்சே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது நீங்க என்ன டீ கேட்டீங்களோ அதை தான் நான் கொண்டு வந்தேன், ஸோ குடிக்கிறதும் குடிக்காததும் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, இவ ஏதோ பிளானோட வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயையும் குடிச்சிடறான். ஆனா ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. தங்கச்சிக்காரி வந்துட்டு அப்ப நம்ம கல்யாணம் எப்போ அப்படின்னு கேட்கும் போது இங்க இருந்து வெளியில போ அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றீங்க நீங்க, என்னையா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறா. செக்ரட்டரி டென்ஷன் ஆயிரம்மா, உன்னதாம்மா சொல்றாரு, தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியில போமா, ஏதோ இப்பதான் எங்க ஆளுக்கு வந்து ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அவங்க 2 பேரும் செட் ஆயிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை வெளியில தரன்னு செக்ரட்டரி இழுத்துட்டு போய் விட்டுறான். இவளுக்கு செம்ம ஆத்திரம். ஹீரோயின் இந்த ஹோட்டலில் வேலை செய்கிறா இல்லையா, இந்த ஹோட்டலோட மேனேஜர் வந்து இவளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு போல். உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணி எப்பயுமே எங்கள் அக்காக்காரியை பார்த்தா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்ப இல்லையா, இன்னைக்கு வந்துட்டு நான் உனக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுறேன், முடிஞ்சா அவளை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா என்ன பண்ணுறா அப்படின்னா, நம்ம ஹீரோயின் குடிக்கிற தண்ணியில் வந்துட்டு ட்ரக்கை கலந்து விட்டுட்டு போயிடுறா. அதனால நம்ம ஹீரோயினுக்கும் பயங்கர போதை ஆயிடுது. அந்த டைமுக்கு அந்த மேனேஜர் இருக்கான் இல்லையா, அவன் வரான். வந்த உடனேயே நீ என்ன தானே தேடுற, நீ இவ்வளோ நேரமா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியோ, நான் எல்லாத்தையும் சரி பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் போதையிலேயே அவனை ஒரு ஏத்திட்டு அங்கிருந்து ஓடலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. ஆனா அவளுக்கு போதை அதிகமாயிடுச்சு. அவளும் விழுந்து எழுந்துக்கிறா. ஆனா அவனுக்கு வந்து சரியான அடி படல போல, நல்லா பட்டிருந்துருக்கணும். அவன் எழுந்து வந்துடுறான். உடனே அங்கிருந்து ஓடுற ஹீரோயினை துரத்திக்கிட்டு போறான். ஹீரோயின் அந்த வேகத்துல வந்துட்டு யாருன்னா ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதவை தட்டிக்கிட்டே போறா. அப்போ ஹீரோவோட செக்ரட்டரி வந்துட்டு ஹீரோவோட ரூம் வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே இவன் என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ தான் வர சொன்னான் போல, அதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதுதான் ஹீரோவோட ரூம், உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். இவளும் ரொம்ப சந்தோஷமா தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு ஹீரோவோட ரூம்குள்ளே போயிடுறா. இவன் என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, பரவாயில்லையே நம்மளையே மிஞ்சிடுவார் போல நம்ம ஆளு, இத்தனை நாளாக மங்குனி மாதிரி இருந்துட்டு பார்த்த நாளே அந்த பொண்ணை ரூம்க்கு வர வச்சுட்டு இருக்கிறாரு, எப்படின்னு நமக்கு தெரியலையே அப்படின்னு பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். உள்ள போனா ஆல்ரெடி வந்துட்டு போதையில நம்ம ஹீரோ அங்க நின்றுகிட்டு இருக்கான். இவளே போயிட்டு ஹீரோவை அப்ரோச் பண்றா. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியமான பொண்ணு தான், பார்த்துக்கோ, எனக்கே ட்ரக் கொடுத்துட்டு நீயும் ட்ரக் எடுத்துக்கிட்டு என்ன வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவளுக்கு என்ன பேசுறது என்ன பண்றதுன்னே புரியல. ஏன்னா இவளுக்கு வந்துட்டு சுத்தமா அவ வந்து அவளோட சுய புத்தியிலேயே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோவும் சும்மாவா இருப்பான். ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான்.
அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, தயவு செஞ்சு இந்த ஒரு நாளுக்கு அப்புறமா என்னை எந்த வகையிலும் தொல்லை பண்ணாதீங்க. ஏன்னா என்னோட லைஃப்பில் வந்துட்டு கல்யாணம் குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு பெரிய கனவோடு இருக்கேன். என் கல்யாணம் எப்படி ஆகணும், எனக்கு வந்துட்டு என்ன மாதிரி ஹஸ்பண்ட் இருக்கணும், அவன் என்னை எப்படிலாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கனவு எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்கிறா. ஹீரோவும் அது எல்லாத்தையும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ மனசில் போகிறாவும், நீ என்னோட ஒய்ஃப், நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட், கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதோட மறுநாள் காலையில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எழுந்த உடனே என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு நீ தூங்கி எழுந்த உடனே எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி இவளோட கையில் இவனோட நம்பரை எழுதிட்டு இங்கேருந்து போகிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் எழுந்துக்கிறா. அவளுக்கு வந்துட்டு நைட்டு நடந்தது ஞாபகம் இருக்கு. ஆனால் நம்ம யார் கூட இருந்தோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக குழப்பத்தில் யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கு. அவன் வந்துட்டு இவளோட காலேஜ் சீனியர் தான். பட் இவ்வளோ நாளும் அவன் கிட்ட வந்து இவளோட லவ்வை சொல்லாமே இருந்திருக்கா. இப்போ வந்து என்ன யோசிக்கிறா அப்படின்னா, இதுக்கு மேலேயும் வந்துட்டு அவர்கிட்ட போகக்கூடாது, நம்ம வந்துட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. ஹீரோ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, டோட்டலாக நம்ம ஹீரோயினை பற்றின எல்லா விஷயத்தையும் வந்துட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளுக்கு வந்து 20 வயசு ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 2 வருஷமா ஜெயிலில் இருந்திருக்கா. எதனால அப்படின்னு பார்த்தா, பயங்கர ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டிட்டு போயிட்டு யாரோ ஒரு வயசானவரை இடிச்சு கொண்டுட்டு இருக்காளாம். அதனால ஹீரோயின் 2 வருஷமா ஜெயிலில் இருந்துட்டு இப்போதான் 2 நாளுக்கு முன்னாடி வெளியில் வந்திருக்கா. அவங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு தங்கச்சி 3 பேரும் இருக்காங்க. 3 பேருமே வந்து ஹீரோயினை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க, அவளுக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படின்னும் போது இந்த கார் ஆக்சிடென்ட் பற்றி எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. அந்த பொண்ணு உண்மையாகவே ரொம்ப இன்னசென்ட். அதனால அதை பற்றி நீ தீவிரமாக விசாரிச்சு கரெக்டான விஷயத்தை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறான். மறுபடியும் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் கூட காசே கிடையாது. அவள் வந்துட்டு ஒரே ஒரு பண்ணை வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் காசு வச்சிருக்கா. அந்த பண்ணை சாப்பிடும் போது அதையும் ஒருத்தன் தட்டி விட்டுட்டு போயிடுறான். அந்த பண்ணையும் வேற வழி இல்லாமல் எடுத்து சாப்பிட்றா. ஆனால் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறா அப்படின்னா, இவளோட பாட்டி வந்து இவளுக்காக கொஞ்சம் சொத்து விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த சொத்து அவளுக்கான அவங்க பாட்டி வச்சிருந்த நகை அது எல்லாமே வந்து இவளோட வீட்டில் இவங்க அப்பா அம்மா தங்கச்சி இருக்காங்களே அந்த வீட்டில் மாட்டிக்கிச்சு. அதை எப்படியாவது எடுத்துட்டு வந்து நம்ம மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. வீட்டில் காட்டுறாங்க. அப்பாவும் அம்மாவும் வந்து மாறி மாறி தங்கச்சிக்காரிக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் ஹீரோயின் உள்ள நுழையிறா. அவளுக்கு அதை பார்த்த உடனே பயங்கர சங்கடமா இருக்கு. உள்ள வந்த ஹீரோயினை பிடிச்சி கண்ட மெனிக்கு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. எதுக்காக நீங்கள் வந்த கொலகாரி, நீ எல்லாம் இங்கே வரவே கூடாது, எங்கள் குடும்ப மானத்தையே வாங்கிட்ட, அப்பேற்பட்டவன் நீ அப்படின்னு சொல்லி அம்மாக்காரிலேருந்து அப்பங்காரிலேருந்து எல்லாருமே ஹீரோயினை ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது. உண்மையாகவே நீங்கள் தான் என்னை பெற்றீங்களா, எதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறா. இத்தனை வருஷமாக என்னை பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டீங்க, அவங்க தான் என்னை வளர்த்தாங்க, அவங்க எனக்காக விட்டுட்டு போனதையாவது கொடுங்க, நான் மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது, மரியாதை இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹோட்டல் மேனேஜர் இருக்கா இல்லையா, அவன் வேக வேகமாக வரான். வந்த உடனே என்ன சொல்கிறான்னா, ஹீரோ வந்துட்டு பொண்ணு டிசைட் பண்ணிட்டாராம். அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டு பொண்ணு தான் எல்லா சீர்சனத்தையோடு இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், இவங்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷமாயிடுது. ஏன்னா தங்கச்சிக்காரியை தானே வந்துட்டு அவன் பார்த்தான், அதனால தங்கச்சிக்காரியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ தான் ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எனக்கு நேற்று நைட்டு ட்ரக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் தங்கச்சிக்காரி என்ன சொல்றானா, நீ இவன் கூடயே நைட்டு போய் தங்கிட்டு வந்திருக்க, ஆனா எங்க மேல பழி போடுறியா அப்படின்னு சொல்லி கத்துறா. இல்ல இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இதை பண்ணாங்க, இவன் வந்து என்னை பயங்கரமா அபியூஸ் பண்ணா அப்படின்னு சொல்றா. நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா நல்லதுதான், உனக்கு கல்யாணமே நடக்காது, நீ ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க, நீ படிப்பையும் முழுசா முடிக்கல, அப்போ இவனுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னா இவனையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறான் அப்படின்னு சொல்றாளா. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் முடியாது, இவனெல்லாம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. சும்மாலாம் இல்லை, உங்களுக்கு 1 மில்லியன் காசு தர வரதட்சணையா அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் சொல்றான். உடனே அவங்க அப்பாவும் அம்மாவும் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோ, இப்பவே கூட்டிட்டு போயிடு இங்க இருந்து, ஏன்னா இப்ப எங்க வீட்டு மாப்பிள்ளை வேற வரப்போறாரு, அவர் எதிர்க்க இவன் இருக்க வேண்டாம், நீ இப்பயே கூட்டிட்டு போ அப்படின்றாங்க. ஆனா ஹீரோயினா வர முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. உடனே வந்துட்டு அப்பங்காரங்கிட்ட எதனா கயிறு இருந்தா எடுத்துட்டு வாங்க, இவ்வளோ கட்டியாவது நான் தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். அந்த அப்பங்காரனும் மானம் கிட்ட போய் வேக வேகமா ஓடி போய் கயிறு எடுத்துட்டு வரான் 1 மில்லியன் காசுக்காக. இது பாரு, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறோம், தயவு செஞ்சு இவனையே கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னை யாரும் வேற கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க, நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. தரன்னு அவளை கையெல்லாம் கட்டி ரோட்லேயே இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் இவன் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுமே இவன் என்ன பண்ணுறான்னா, எங்கேயோ உன் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு நான் அசிங்கப்படுத்திட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் உன்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா, கண்டிப்பாக பண்ணிக்க மாட்டாங்க, நீ என்கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கான்.
அந்த டைமுக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு உடனே, ஐயோ அது ஒன்றும் இல்லை, அது ஒரு சின்ன மேட்ரு, அதை விடுங்க, அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோ என்ன சும்மாவா இருப்பான், எட்டி ஒரு விடுறான் அவனை. ஐயோ பாஸே எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். கொலை வெறியான ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அவன் உடம்புல வந்துட்டு எதுவுமே நல்லா இருக்கக்கூடாது, ஆனா உயிர் மட்டும் இருக்கணும், மற்ற எல்லாத்தையுமே பேத்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளோதான், அவங்களோட ஆளுங்களும் வந்துட்டு அவன் கை காலு எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஹீரோயினுக்கு தான் நைட்டு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லை இல்லையா, அதனால அவளுக்கு நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னும் போது, நான் எதுக்காக வந்திருக்கேன், உனக்காக தான் வந்திருக்கேன், உனக்கு எதுனா அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினை தூக்கிக்கிட்டு கிளம்பிடுறான். அடே நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு நானுடா அப்படின்னு சொல்லி அவ வேற தங்கச்சிக்காரி கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோ காதுல கூட வேல, அவன் பாட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயின் வந்துட்டு அவளோட கனவுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நைட்டெல்லாம் சொல்லியிருப்பா இல்லையா, அவ என்ன சொல்லியிருப்பானா, அழகான ஒரு வெட்டிங் ட்ரெஸ் ரொம்ப பெருசா இருக்கணும், அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டே சரி பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. அது எல்லாத்தையும் ஹீரோ பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, என்னடா இது நம்ம வந்து ஆசைப்பட்ட மாதிரி சிலதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. எதுக்காக நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ கரெக்டாக தங்கச்சிக்காரியும் அப்பா அம்மாவும் வந்துடுறாங்க. வந்த உடனே நீங்கள் தான் என்ன தானே கல்யாணம் பண்ணணும், நீங்கள் என்ன அவ்வளோ தப்பாக கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னும் போது, நான் தப்பாலாம் கூட்டிகிட்டு வரல, நீங்கள் தான் தப்பாக சொல்லாமல் கொள்ளாமல் ரூம்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் செக்ரட்டரி அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே வந்துட்டு, இதை பார், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகலாம் ஹீரோ ரெடி ஆகிட்டு இல்லை, அவர் வந்துட்டு வரதட்சணைலாம் ரெடி பண்ணிட்டு இல்லை, அவர் வந்துட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டாரு, நீயாவே கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, மரியாதையை உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் எல்லாம் வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே அம்மாக்காரி என்ன சொல்றா அப்படின்னா, உங்களோட தகுதிக்கு தராதரத்துக்கெல்லாம் ஏற்ற பொண்ணு இவ கிடையாது, இவ கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு, இவகிட்ட ஒரு டிகிரி கூட இன்னும் ஃபினிஷ் பண்ணலை, அது மட்டும் இல்லாமல் அவ வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா, அவளை போய் நீங்க எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க, உங்களோட குடும்ப கௌரவம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அம்மா கறியே பேசுறாளா. அப்ப ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும் போது எவ்வளவு சங்கடமா இருக்கும். ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமா அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னோட குடும்ப கௌரவத்தை பற்றியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் யோசித்துக்கிறேன், அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒரு கவலையும் பட தேவையில்லை, உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள், உங்கள் சின்ன பொண்ணை கூட்டிக்கிட்டு இங்கேருந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ வரையும் ஹீரோயினுக்கு இது வந்துட்டு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. உண்மையாகவே ஹீரோ வந்து நம்மளை கல்யாணம் பண்ணிக்க தான் கேட்குறானான்னு டவுட்டாக இருக்குது. ஹீரோ வந்து சரி ஓகே, நான் அர்ஜென்ட்டில் இங்கே உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன், இப்போ சொல்லு உனக்கு கல்யாணத்தில் ஓகே தானே, உனக்கு இஷ்டம் தானே என்னோட வீட்டுக்கு என் கூட வந்து வாழறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் ஓகேன்னு சொல்கிறா. அவ்வளோதான், ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. சந்தோஷத்தில் ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்துட்டு தங்கச்சிக்காரிக்கு வயிற்றுச்சல் தாங்க முடிய மாட்டுது. ஹீரோ என்ன சொல்கிறான்னா, உனக்கு என்ன வேணுமோ நீ அதை பண்ணலாம், நான் உனக்கு துணையாக இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, எங்கள் பாட்டி எனக்கு கொடுத்த எல்லாத்தையும் திருப்பி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ வேற வழி இல்லை இல்லையா, அதனால அப்படியே வந்துட்டு வழிய ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ எல்லாம் உனக்கு தாம்மா, நீ என்னம்மா ஏதோ எங்களை தப்பா நினைச்சுக்கிட்ட போல, பாட்டி கொடுத்தது என்ன, என்னோட சொத்து கூட உனக்கு தான் பாதி, நீயும் என் பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி அப்பங்காரன் நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் தெளிவா ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, இது எல்லாமே நடிப்பு எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம இங்க இருக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போகலாம், நான் என்னோட லக்கேஜ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. எடுத்துட்டு வந்த டவுரியையாவது கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா பொண்ணு 3 பேருமே கார் பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உண்மையாவே அவங்க காரை துரத்தி வந்துகிட்டு இருக்காங்க. எதுக்கு இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் இவ கனவு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பா. அதனாலதான் ஹீரோ இதெல்லாம் பண்றான். ஆனா ஹீரோயினுக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லை. எப்படி நீங்க எனக்கு கனவுல இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ நீ இது நைட்டு இவளுக்கு நம்ம கூட இருந்தது ஞாபகம் இல்லை போல, இப்போதைக்கு நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து அவளோட காலேஜ் சீனியர் ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொன்ன இல்லையா, அவனுக்கு ஃபோன் பண்ணி தங்கச்சிக்காரி ஹீரோயின் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அட்ரஸை கொடுக்குறா. ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு உங்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், நேற்று நைட்டு நான் ஒருத்தர் கூட இருந்துட்டேன், அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியல, தயவு செஞ்சு வந்து என்னை மன்னிச்சிடுங்க, ஆனால் ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு இப்போ என்னை பிடிக்கலன்னு சொன்னால் கூட நான் இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கு என்னடா இவ ரொம்ப உண்மையாக இருக்காளே அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. என்னோட லைஃப்பில் வந்த ஒரே பொண்ணு நீ தான், அதனால் என்னை விட்டுட்டு போகணுன்னு சொல்லி கனவுல கூட நினச்சி பார்க்காத அப்படின்னு சொல்கிறானா. அப்போ ஹீரோயின் உடனே என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், தயவு செஞ்சு வந்து என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோவுமே சிரிச்சுட்டு, அடிப்பாவி எல்லாமே நமக்குள்ள முடிஞ்சிடுச்சுடி அப்படின்னு நினைச்சுக்கிறான். உன்னை நடக்க கூட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டுல கூட இவளையும் தூக்கிக்கிட்டு இவளோட சூட்கேஸையும் தூக்கிக்கிட்டு ஏறான். அடப்பாவீங்களா, பாவண்டா, சைனால நடிக்கிற ஹீரோஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் போல.
உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வை அப்படின்னு சொல்கிறானா. ஹீரோயின் என்ன சொல்கிறானா, இல்லை எப்போனாலும் வந்துட்டு 3 நாள் 4 நாள்லேயே நீ திரும்பி வந்துடுவ, அந்த வீட்டில் உன்னை துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க. அந்த மாதிரி எதுனா நடந்துருச்சுன்னா உங்களுக்கு 3 நாள் 4 நாளில் என்ன பிடிக்காமல் போச்சுன்னா அப்போ மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து நான் அடுக்கணும் இல்லையா, அதனால அதெல்லாம் தேவையில்லை, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறா. ஆல்ரெடி நான் சொன்னது தான், என்னை விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு நீ கனவுல கூட நினச்சி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் நோன்னு சொல்லிக்கிட்டே இருக்காளா. ஆனால் ஹீரோவால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஆனால் அவளுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கல, ரொம்ப சங்கடமாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே சாரி எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மன்னிப்பு கேட்குறான். அப்போதான் ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, நேற்று வந்துட்டு நடந்ததை என்னால் மறக்கவே முடியல, என்னோட தங்கச்சி தான் வந்து எனக்கு ட்ரக்கை கொடுத்து யார் கூடயும் நைட்டு நான் தங்குற மாதிரி ஆயிடுச்சு, அதனால அதுவே என் மைண்ட்குள்ளே போயிட்டுருக்கு, இப்போ வரைக்கும் எனக்கு அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போவாவது ஹீரோ வந்து அது நான் தாமான்னு சொல்லியிருக்கலாம், இப்போவும் அவன் சொல்ல மாட்டான், அவனுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. உடனே ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் கண்டிப்பாக இனிமேல் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நீ டைம் எடுத்துக்கோ, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதோட மறுநாள் வந்துட்டு இவங்களோட வெட்டிங்கை ரிஜிஸ்டர் பண்றதுக்காக ஹீரோ வர சொல்றான். ஹீரோ இன்னும் ரெடி ஆகி போயிட்டு இருக்கா. அந்த நேரத்துக்கு பார்த்தா எவனோ ஒருத்தன் ஓடி வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு, நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா உன்னை, நான் வந்துட்டு அப்ப தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிட்டு, அந்த டைமுக்கு நான் வந்து உன்னை விட்டு போயிருக்க கூடாது, உன் கூடியே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோயினோட சீனியர். ஆக்சுவலா இவன் வந்துட்டு அவளை லவ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். ஹீரோயின் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் காலேஜை முடிக்காமல் நான் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால இவன் வந்து அப்ராடுக்கு போயிட்டு இருக்கான். இவளை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் இப்போ வந்து மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறமாவது நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் சாரி மன்னிச்சிரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. அடி கொய்யால யார் பொண்டாட்டி மேலே கையை வச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பிடிச்சி ஒரு தள்ளுறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கிள் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னது அங்கிளா அப்படின்னு ஹீரோயின் ஷாக்காக பார்க்குறா. இவன் யார் உனக்கு, இவன் எதுக்காக உன்னை கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது அவர் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. ஆனால் பொய் தான் சொல்கிறா, இருந்தாலும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுறா. அப்போ தான் இவன் சொல்கிறான், ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, அவள் என்னை லவ் பண்ணுறா, அவள் பொய் சொல்கிறா, நீ எதுக்காக அவளை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். அடே இதுக்கு மேலே எதனா பேசினீங்கன்னா வாய்கெல்லாம் உடச்சிருவேன், மரியாதை எங்கேருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்டுறான். அப்படியெல்லாம் போக முடியாது, உனக்கும் எனக்கும் எவ்வளோ வயசு வித்தியாசம், அதே அளவு தான் அவளுக்கும் உனக்கும் கூட வயசு வித்தியாசம், கிட்டத்தட்ட 10-11 வயசு வித்தியாசம் இருக்கும், நீ எப்படி இந்த அங்கிளை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஹீரோயின் சைலண்டாகவே இருக்கா. நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. நான் உனக்கு அங்கிள் அப்படின்னா அவள் உனக்கு இனிமேல் ஆன்ட்டி, மரியாதை ஆன்ட்டி கிட்ட பேசு, மரியாதை இல்லாமல் பேசுனேன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது, இப்போ வயசு வித்தியாசத்தில் என்ன ஆச்சு, நீ லவ் பண்ண தானே, அப்போ எதுக்காகடா அவளை விட்டுட்டு 2 வருஷமாக வெளியூருக்கு போயிட்ட, அவள் வந்து முடியாதுன்னு சொன்ன உடனே தானே நீ போயிட்ட, எல்லாத்தையும் நான் விசாரிச்சிட்டேன், ஆனால் அதே நேரத்துக்கு அவள் என்னென்னலாம் கஷ்டப்பட்டா, அவள் வீட்டில் எவ்வளோ அளவு அவளை கஷ்டப்படுத்துகிறாங்க, அவளுக்கு சாப்பிட்றதுக்கு காசு இருக்கா இல்லையா, அதை பற்றிலாம் நீ கவலைப்பட்டியா, இப்போ இங்கே வந்த உடனே அவளை யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, மரியாதையா இருந்துக்கோ, அவ பக்கத்துல கூட நீ வரக்கூடாது, மேற்கொண்டு நீ அவ பக்கத்துல வந்தன்னு எனக்கு தெரிஞ்சது உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்றா. இவ என்னோட பொண்டாட்டி, இவளை பத்தி நீ கொஞ்சம் கூட இதுக்கப்புறம் நினைச்சு பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணெதிர்க்கையே வந்து கிஸ் பண்றானா. ஹீரோயினுக்கு அது ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. ஐயோ என்னடா இவன் இப்படி எல்லாம் பண்றானேன்னு, என்னை விட்டுட்டு எதுக்காக நீ இவனை சூஸ் பண்ண, தயவு செஞ்சு ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணாத கல்யாணத்தை அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே தயங்கி நின்றுட்டு இருக்கா. இதுக்கு மேலே விட்டா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவளை தோல்ல தூக்கி போட்டுட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு உள்ள போயிடுறான். உடனே இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அதோட ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிடுது இல்லையா. ஹீரோயினுக்கு இன்னமும் நம்ப முடியல. ஐயோ எனக்கு கல்யாணமே முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ மட்டும் இன்னமும் கோவத்துல தான் இருக்கான். ஏன்னா அவ அங்க தயங்கிக்கிட்டே நின்றுட்டு இருந்தா இல்லையா. உடனே இவன் என்ன பண்ணனா, இன்னும் கோவமா தான் இருக்கீங்களா நீங்க அப்படின்னு கேட்குறா. ஆமா இன்னமும் நான் கோவமா தான் இருக்கேன், என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அங்கிள் ரொம்ப கோவமாலாம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு செம கோவம் வந்துடுது. என்ன சொன்ன அங்கிளா, நீ கூட வந்து என்கிட்ட டைம் கொடுங்கன்னு கேட்டதுனால டைம் கொடுத்தேன், ஆனா இதுக்கு மேலேயும் வந்து டைம் கொடுப்பேன்னு நினைக்காத, இன்னைக்கு நீ ரெடி ஆயிரு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு ரிங் வாங்கிட்டு வந்து போடுறான். லைஃப் லாங் இந்த ரிங்கை நீ கழட்டவே கூடாது, என்ன நடந்தாலும் கழட்டக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறான். அந்த டைமுக்கு ஹீரோயின் வீட்டுல குக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப வந்து ஒரு பாட்டிமாவை காட்டுறாங்க. இவங்க வேற யாரெல்லாம் நம்ம ஹீரோவோட பாட்டிமா தான். பட் ஆனா ஹீரோயினை எப்படியாவது வந்து சேட்டை பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வீட்டு வேலைக்காரின்னு சொல்லிடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க.
நேராக போயிட்டு ஹீரோயின் கிட்ட, மேடம் மேடம் இதெல்லாம் நீங்கள் எதுக்காக செய்கிறீங்க, இதெல்லாம் செய்யறதுக்கு தான் நான் இருக்கல, நீங்கள் எதுவும் வேலைலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, அவர் எனக்காக எவ்வளோ விஷயம் பண்ணுறாரு, அவருக்காக நான் குக் பண்ணி தரணும்னு நினைக்கிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இவங்க மனசுக்குள்ள சந்தோஷம், பரவாயில்ல இந்த பொண்ணு ரொம்ப அமைதியாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் பேரனை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சந்தோஷமாயிடுது. அந்த நேரத்துக்கு தங்கச்சிக்கார என்ன பண்ணுறான்னா நேராக வீட்டுக்குள்ளே வந்துடுறா. வீட்டுக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் இதை பார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அவன் வந்து உன்னை எதுக்காக கல்யாணம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா, அவன் என்ன பொறாம பட வைக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ எப்படியும் ஒரு 2-3 நாள் உன்னை துரத்தி அடிச்சிருவான், அதுக்கப்புறம் நான் தான் இந்த வீட்டில் வாழ போகிறேன், எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு நீ வந்து கெஸ்ட் ரூமில் தானே தங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இவ எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கா. அப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, முதலாளி அம்மா ஏன் கெஸ்ட் ரூம்லேயோ இல்லைன்னா குடோன்லையோ தங்க போகிறாங்க, அவங்க மாஸ்டர் பெட்ரூமில் அவங்க புருஷன் கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணி 3 நாளில் அவன் உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவான், நீ சரியான படிக்காத தற்கொலை, அது மட்டும் இல்லாமல் நாட்டுப்புறத்தான், கண்டிப்பாக அவனால் உன் கூட சமாளிக்கவே முடியாது, வேறு வழி இல்லாமல் அவன் என்னையே வந்து கல்யாணம் பண்ணிப்பான், நீ வேணா பார்க்குறியா அப்படின்னும் போது, அப்போனா நீ தான் வந்து ஏமாந்து போக போகிற, என்னோட முதலாளி அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. இந்த வேலைக்காரிக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் என் கூட கூட பேசுவா, இந்த வீட்டில் வேலைக்காரிங்க கூட இப்படி தான் இருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. அது மட்டும் இல்லாமல் நான் எப்போ இந்த வீட்டுக்கு வரணும், உன்னை துரத்துற வேலையை விட்டு அப்படின்னு சொல்றா. நீ வரன்ட்டு கனவுல தாண்டி நினைச்சு பார்த்துக்கணும், நீ மற்றபடி இந்த வீட்டுக்குள்ள உன்னால நுழையவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அவ்வளவுதான் வெறி ஆயிடுறா. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், பெரியவங்களுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை இல்லாம கேவலமா பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரையை போட்டு உழுக்குன்னு உலுக்கி மண்ட முடியெல்லாம் பிச்சு எடுத்துடுறா. எங்க பாட்டி ஜாலியா WWE பாக்குற மாதிரி அப்படிதான், அப்படி குத்து ரைட்ல குத்து லெஃப்ட்ல குத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ பிஸியா இருக்கான். ஆனா நேரா பாட்டி என்ன பண்றாங்கன்னா இவளை கூட்டிக்கிட்டு அங்கே போயிடுறாங்க. இவளோட தங்கச்சிக்காரை வந்துட்டு இவளை போட்டு அடின்னு அடிச்சுட்டா, இவளுக்கு உடம்பெல்லாம் வலிக்குதான், இடுப்பெல்லாம் வலிக்குதான் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ அவள் தான் என்கிட்ட அடி வாங்கினா, இந்த பாட்டி இப்படியே உள்டாவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினே முழிச்சுக்கிட்டு இருக்கா. சரி ஓகே அதெல்லாம் இப்போ விடுங்க, எதுக்காக இவ்வளோ அர்ஜென்ட்டாக வந்தீங்க, ஏன் உங்களால் பொறுமையாக இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பொறுமையாக இருக்கணுமா, இப்போதான் உன் பொண்டாட்டிக்கு கல்யாணம் நடந்திருக்கு உன் கூட, அதுக்குள்ளே இடுப்பு வலி வந்தால் என்ன ஆகுறது, உங்களுக்கு குழந்தை பிறக்கும் போதெல்லாம் கஷ்டமாயிடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துட்டு போய் பக்கத்துல நிக்க வச்சுட்டு நல்லா பாரு, கூச்சப்படாம நல்லா செக் பண்ணி பாரு, இடுப்புல எதுனா ஆயிருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இவனும் வந்துட்டு அத்தனை பேர் இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட பார்க்காம இங்க வலிக்குதா அங்க வலிக்குதான்னு சொல்லிட்டு மடியில உட்கார வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாமே வந்து திரு முழிக்க ஆரம்பிச்சிடாங்க, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்காரு இவருன்னு. இல்லை எனக்கு ஒன்றுமே ஆகலை, நான் தான் அவளை அடித்தேன், ஆக்சுவலாக அவளுக்கு தான் அடிபட்டுது, அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து இங்கே வேலைக்கார பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்கள அடித்தா அப்படின்னும் போது, என்னது வேலைக்கார பாட்டியா, யார் இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன், ஓ அப்படியா வேலைக்காரங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே பாட்டிமா வேறு வேணாடா சொல்லாதரா பேராண்டி போட்டு கொடுத்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியில் போங்க, என்ன நடந்ததுன்னு என் பொண்டாட்டிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வெளியில் அனுப்பிடுறான். நான் கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சா அதுக்கு விட மாட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே இவன் என்ன பண்றான்னா ஹீரோயினை டீஸ் பண்ற மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல இருக்கும், தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றா. அப்புறம் தான் நோட் பண்றா, நம்ம ஹீரோயினோட கையிலையுமே வந்து சின்னதா அடிபட்டிருக்கு, அவ இன்னைக்கு என் கையால செத்தா அப்படின்னு சொல்லி கோலவெறியோட கிளம்புறான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவளே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்ததா என் பொண்டாட்டி மேலே கை வச்சிருப்ப, நீ அடி வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, அவளுக்கு சின்ன கீரை விழுந்துடுச்சு, அதுக்காகவே நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஒன்றும் வேண்டாம், இவளோட கையை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டாக்டர்ஸ் கிட்ட சொல்கிறேன்னா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே இப்போவே பாருங்க இந்த கையை கட் பண்ணி எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவளை பிடிச்சி பயங்கரமாக வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் இவ வந்து ஒரு விஷயம் சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா, என்னை வந்து எதுனா பண்ணீங்க அப்படின்னா என் அப்பா அம்மா சும்மா விட மாட்டாங்க, என்னோட உண்மையான அப்பா அம்மா யாருன்னு சொல்லிட்டு இப்பதான் கண்டுபிடிச்சோம். என்னோட உண்மையான அப்பா அம்மா வந்து கியூ ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அவங்களுமே உனக்கு ஈடான பணக்காரவங்க தான், அது தெரியுமா, இதுக்கப்புறம் உனக்கு ஆப்ஷனே இல்லைன்னு என்னதான் கல்யாணம் பண்ணி ஆகணும், இவ்வளோ டிவோர்ஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்றா. செல்லாது இது வந்து வேலைக்கே ஆகாத கேஸ், கையை கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றான். உடனே அவனுங்களும் கட் பண்ண போறானுங்களா. ஹீரோயின் வேண்டாம் விட்டுருங்க பாவம் அப்படின்னு சொல்லிடுறா. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப சோகமா இருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு ஏன் உனக்கு உடம்பு சரியில்லையா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை டக்குன்னு கட்ட ஆரம்பிச்சிடா. அம்மா என்னம்மா பண்ணுற நீ அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, நீங்கள் வந்துட்டு ஒரு குழந்தை வேணும், உங்கள் குடும்பத்துக்கு வாரிசு வேணுன்றதுக்காக தானே என்னை கல்யாணம் பண்ணீங்க, ஆனால் நான் வந்துட்டு என்னை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தேன், அதனால உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அது பெரிய தப்பு, ஆனால் எனக்காக நீங்கள் இவ்வளோ அளவு செய்கிறீங்க, அப்போ நான் தான் உங்களை கஷ்டப்படுத்துகிறேன் இல்லையா அப்படின்னு சொல்கிறா.
அட தயவு செஞ்சு நீ வேற சும்மா இருமா, இதம்மா இதை போடுமா, நீ ரொம்ப என்னை கஷ்டப்படுத்துற உண்மையாவே. ஏன்னா நான் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறேன். நீ எப்போ என் மேலே உண்மையான உனக்கு லவ் வந்ததோ அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை எடுத்து கொடுக்குறான். மறுநாள் தங்கச்சிக்காரி என்ன பண்றா அப்படின்னா மறுபடியும் ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வர சொல்றா. அப்போ அங்கே ஹீரோயினுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போய் வச்சுட்டு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நாளைக்கு எங்கள் வீட்டில் நடக்கிற பார்ட்டிக்கு நீ வரணும், எல்லாருக்கும் என்ன அவங்களோட குழந்தைன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறாங்க, என்னோட சொந்த அப்பா அம்மா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் நான் எதுக்காக அதுக்கு வரணும் அப்படின்னு கேட்குறா. என்னது நீ எதுக்காக வரணுமா, நான் எவ்வளோ அளவு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த நீ பார்க்கணும், நீ பார்த்ததெல்லாம் தெரிஞ்சு உனக்கு வயிறு ஏறியணும் அப்படின்னு சொல்றா. சரி அவ்வளோதானே, நான் வரேன், ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்லை. இப்போ என்ன, நான் அங்கே என் வயிறு எறியணும் அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் நீ வரணும், அது மட்டும் இல்லாமல் உன்னோட புருஷன் இருக்கான் இல்லையா அவனும் வருவான், அங்கே வச்சு எங்கள் அப்பா அம்மா அவன் கிட்ட கல்யாணத்துக்கு பேசினாங்கன்னா அவனுக்கு வேற வழியே இல்லாமல் அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவான் அப்படின்னு சொல்கிறா. அப்போதான் அந்த சீனியர் இருக்கான் இல்லையா அவன் அங்கே வரான். நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் பண்ணிக்கிட்டு இல்லை, நீ தான் ரொம்ப பாவம், இவ்வளோ உண்மையாகவே லவ் பண்ணிக்கிட்டு இருந்த, ஆனால் அவளுமே பாவம் தான் தெரியுமா, அவள் உன்னை மட்டும்தான் இது வரைக்கும் லவ் பண்ணியிருந்திருக்கா, வீட்டில் டைரியில் உன்னோட பேரையும் உன்னை பற்றியும் தான் எழுதி வச்சிருப்பா எந்த நேரமும், ஆனால் என்ன பண்ண முடியும், ஹீரோ இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்றா. அது மட்டும் இல்லை, அவள் ஒரு பெரிய விஷயத்த உன்கிட்ட மறைக்கிறா, அன்னைக்கு நைட்டு ட்ரக் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஹீரோ கூட ஒன்றா இருந்துட்டாளா, அதனால இவ வேற வழி இல்லாமல் ஹீரோவையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னும் போது ஹீரோயினுக்கு என்ன சொல்கிற நீ, நான் ஹீரோ கூட இருந்தேனா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஐயோ உனக்கு இப்போ வரைக்கும் அதுவே தெரியாதா, அன்னைக்கு ஹீரோ கூட தான் நீ இருந்த, ஹீரோவோட ரூம்ல தான் நீ இருந்த அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு இப்போதான் புரியுது. ஆனா ஹீரோ ஏன் இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லலை அப்படின்னு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பதான் இந்த சீனியர் என்ன சொல்றான்னா, இந்த ஒரு ரீசனுக்காக தான் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா உன்னோட வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும், தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத, நீ என்ன தானே காதலிச்சிருந்திருக்க, எதுக்காக நீ இப்போ என்னை அவாய்ட் பண்ற, அவனை விட்டுட்டு வா, இப்போ கூட நீ என்னை லவ் பண்ண ஆரம்பிக்கலாம் மறுபடியும் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, மறுபடியும் என் பொண்டாட்டி கிட்ட உனக்கு ஒரு வாட்டி சொன்னாலாம் புரியாதா, உன்னை நான் கண்டிப்பாவே கொண்டுடுவேன், இன்னொரு வாட்டி அவகிட்ட வந்தீனா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லம்மா அப்படின்னு ஹீரோயினோட கையை பிடிக்கிறா. ஹீரோயின் செம்ம கோவத்தில் இருக்கால, மரியாதையை கையெடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உதறி விட்டுறா. அன்னைக்கு நைட்டு நான் உங்க கூட தான் இருந்தேனா, நீங்களும் நானும் தான் ஒன்னா இருந்தோமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ அப்படியே சைலண்டா நின்றுட்டு இருக்கான். எதுக்காக நீங்க என்கிட்ட இதெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லும் போது எனக்குமே அசிங்கமா இருந்தது அப்படின்னு சொல்றான். எவனோ ஒருத்த கூட இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நான் ஒரு நாளும் நிம்மதியாகவே தூங்காமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, அது நீங்கள் தானே சொல்லியிருந்தீங்கன்னா நான் இந்த அளவு வேதனைப்பட்டிருந்திருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லும் போது தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடு, எனக்குமே சொல்கிறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது, எப்போ நீ ஞாபகமே இல்லைன்னு சொன்னியோ அதோட அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு பேசாதீங்க, அன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருந்துட்டேன்றதுக்காக நீங்கள் பிடிக்காம என்னை கல்யாணம் பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றா. யார் அந்த மாதிரி எல்லாம் சொன்னா, முறை உன்னை பார்த்த உடனே இத்தனை வருஷத்துலயே எனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்காம உன்னைதான் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே இந்த சீனியர் நடுவில் பூந்துடுறான். இதை பாரு, அவகிட்ட நீ கத்துற வேலை வச்சுக்காத, அவகிட்ட பேசுற வேலை வச்சுக்காத, நீ அவளை ஏமாத்திருக்க, இதுக்கப்புறம் நீ அவளை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோக்கு கோபம் வந்துடுது. இதுல எல்லாம் தலையிடுறதுக்கு நீ யாரு, நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, எங்களுக்கு நடுவில் நீ வராத அப்படின்னு கத்துறான். எதுவுமே தேவையில்ல, யாருமே இதுக்கு மேல பேச தேவையில்ல, 2 பேரும் என் பின்னாடி எதுவும் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சிட்டு அங்க இருந்து போயிடுறா. தங்கச்சிக்காரி பார்ட்டிக்கு வர சொன்னா இல்லையா, ஒரு ட்ரெஸ்ஸும் கொடுத்து அமிச்சா இல்லையா, அதையும் போட்டுக்கிட்டு ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு மறுநாள் போறா. அங்க போனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இது வேர்ல்டுலயே ரொம்ப ஃபேமஸான ஒரு டிசைனர் செஞ்ச ட்ரெஸ் ஆச்சு, இது ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்கு, பரவாயில்ல இது எப்படி இவ கைக்கு வந்தது, இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே அப்படின்னு பேசிக்கிறாங்க. அங்கே வர தங்கச்சிக்காரி அப்படியே ஒரு ட்ராமா போடுறா. எதுக்காக நீ என்னை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக இதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வரியா, எங்கள் அம்மா ஒரிஜினல் ட்ரெஸ்ஸை எனக்கு வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க, இந்த டூப்ளிகேட்டை எதுக்கு நீ போட்டுக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோயினை எல்லாரும் எதிர்க்கையும் அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக தான் இவ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ அந்த இடத்துக்கு வேணாம், நீ கவலைப்படாத, இங்க நம்ம ஊர் டிசைனர் ஒருத்தர் இருக்காரு, அவர் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து எது ஒரிஜினல்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு இன்னும் ஹீரோ மேல கொஞ்சம் கோவமா தானே இருக்கா, அதெல்லாம் எனக்கு எதை பத்தியே கவலை இல்லை அப்படின்னு மூஞ்சி திருப்பிக்கிறா.
அந்த டிசைனரும் அங்கே இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரோட ட்ரெஸ்ஸையும் முன்னையும் பின்னையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ்ஸு தான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிடுறாரு. தங்கச்சிக்காரிக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, நம்ம தான் டூப்ளிகேட்டை வாங்கி எடுத்துகிட்டு போய் அவளுக்கு கொடுத்தோம், அவளுக்கு எப்படி ஒரிஜினல் ஆச்சு அப்படின்னு சொல்லி பயங்கர குழப்பத்தில் இருக்கா. அப்பதான் இவளோட உண்மையான அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இல்லையா, அவங்க 2 பேரும் அங்க வராங்க. என்னோட பொண்ணை வந்துட்டு ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம், ஹீரோ கிட்ட அதை பத்தியும் பேசிட்டோம், ஹீரோவும் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்பவே நான் ஸ்டேஜுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்காரி போறாளா, நீ எதுக்காகமா போற அப்படின்னும் போது, நான் எதுக்காக போறேன், நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவன் பக்கத்துல நிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றா. உண்மையான பொண்ணை தான் அவங்க கூப்பிட்டாங்க, உன்னை கூப்பிடல அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் அப்படியே குழப்பத்துல ஆயிடுறாங்க. ஆக்சுவலாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு இவங்களோட உண்மையான பொண்ணு. அதையும் அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. எப்படியாவது இவங்க எல்லாரையும் ப்ரூவ் பண்ணி ஜெயிலில் போடணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணி ஹீரோயின் தான் உண்மையான பொண்ணு அப்படின்றதையே கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோயினை இவ்வளோ நாளாக வளர்த்தாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, சின்ன வயசுலேயே வந்து ஹீரோயினை கடத்திட்டு வந்திருக்காங்க. அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா இவங்களோட பொண்ணு தான் வந்து உங்கள் பொண்ணுன்னு சொல்லி ஹீரோயினுக்கு பதிலாக அனுப்பிடலாம். அப்போ நம்ம பொண்ணு அவ்வளோ சொத்துக்கும் வாரிசாயிடுவா அப்படின்னு சொல்லி தப்பான பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அதை ஹீரோ எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சி இவங்க எல்லாரையுமே கேவலமாக அசிங்கப்படுத்துகிறான். ஹீரோயினோட உண்மையான அம்மா போயிட்டு வளர்த்தா இல்லையா, அவளை போட்டு பலார்னு ஒன்று வைக்கிறா. நீ கிட்னாப் பண்ணிட்டு போனதை கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனால் இவ்வளோ வருஷமா என் பிள்ளைய எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்க, அதுக்கெல்லாம் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். இப்போவே உங்கள் 3 பேரையும் போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு கத்துறாங்க. அவ்வளோதான், 3 பேரும் பயங்கரமாக கதறி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு வீட்டு வேலைக்காரங்களாவது எங்களை வச்சுக்கோங்க, ஜெயிலுக்கு மட்டும் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதெல்லாம் முடியவே முடியாது. இவ பண்ண கார் ஆக்சிடென்ட்டுக்கு என்ன வந்து நீங்கள் தப்பாக ஜெயிலுக்கு அனுப்புனீங்க, இவளுக்கு பதில் கண்டிப்பாக நான் இதை பண்ண மாட்டேன், நீங்கள் எல்லாரும் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறா. அப்பவும் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து ஹீரோயினை குத்தத்துக்கு வர ஹீரோ நடுவில் பூந்து பிடிச்சிடுறான். ஆனால் ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, தங்கச்சிக்காரி தான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கா அப்படின்றதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதுதான் என்னோட கிஃப்ட் உனக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கொடுக்குறான். ஹீரோயினுக்கு அது பார்த்த உடனே கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. பயங்கர சந்தோஷமாக ஹீரோவும் ஹீரோயினை கிஸ் பண்ணுறாங்க. இதோடையே இந்த மூவி முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து அவளோட லைஃப் நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்னென்னலாம் வந்து ஒரு ஆம்பளை பண்ணுறான் அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ இன்றைக்கான வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, பெரிய ஒரு பர்த்டே பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. யாருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு. இவனோட பேர் வந்து ஃப்ளெச்சர். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பயங்கரமான ஒரு பெரிய பர்த்டே பார்ட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, ஏண்டா நீ மட்டும் இங்கே இருக்க, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு எங்கே, எதனால உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை எங்கேயுமே கூப்பிட மாட்டுற, எங்கள் கூட மிங்கிள் பண்ணவே விட மாட்டுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுக்கு அவன் ஃப்ளெச்சர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவளுக்கு எந்த நேரமும் வேலை தான் முக்கியம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே கரெக்டாக நம்மளோட ஹீரோயினை இப்போ தான் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் யார் அப்படின்னு பார்த்தா, இவ ஒரு டாக்டர். அதுவும் வந்து நார்மலான டாக்டர் கிடையாது. இந்த இறந்ததுக்கு அப்புறம் பாடிஸ் எல்லாத்தையும் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்பெஷலிஸ்ட்டு தான் அவள். அதனால இவன் என்ன சொல்கிறான்னா, ஐயோ அவள் எந்த நேரமும் பொணத்து கூடயே இருக்கா, அவள் பக்கத்தில் எனக்கு போகும்போது அவள் மேலேயே பொண ஸ்பெல்லு வர மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது, லவ் பண்ணிட்டோம், செட்டில் ஆக போகிறேன், அவள் லவ் பண்ணவளை எதுக்காக கழட்டி விடணும், சரி இன்னும் கொஞ்சம் நாளுக்கு இருக்கட்டும், எனக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவளை நான் சும்மா ஒரு சைடு பிட்டாக தான் ஓட்டிக்கிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக ஹீரோயினை பற்றி பேசுகிறான். இது எல்லாத்தையும் கேட்ட நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவ்வளோதான் மன விரக்தியின் உச்சத்துக்கே போயிடுறா. அப்போ தான் ஹீரோயின் வந்து ஃப்ளாஷ்பேக் ஒன்றத்தை நினச்சி பார்க்குறா. என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேரும் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும் போதுல இருந்தே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அப்போ ஃப்ளெச்சர் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, டாக்டர்ஸில் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, எதுக்காக நீ இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ண அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு அப்பா அம்மா கிடையாது, சின்ன வயசுலேயே வந்து இறந்து போயிட்டாங்க, இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனும் வந்துட்டு அவங்க கூட இருக்கிறவங்க, அவங்க உயிருக்குயிராக நேசிக்கிறவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா
அது எதனால எந்த காரணத்தால அவங்க இறந்தாங்க, அவங்களோட இறப்புக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த எல்லாருக்காகவும் நான் செய்யணும்னு நினைச்சேன், அதனால தான் நான் இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. இவன் உடனே அப்படியே வெறுப்பாக தான் அந்த விஷயத்த கேட்டுட்டு இருக்கான். இருந்தாலும் மனசுக்குள்ள சரி ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடுறான். பேசுனது மட்டும் இல்லாம அங்க ஒரு பொண்ணு இருக்கா, அவளை எல்லாரும் எதிர்க்கையும் அவன் லிப் லாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயின் அதுக்கப்புறமும் இவன் கூட வாழணும்னு ஆசைப்படுவாளா என்ன, அங்க இருந்து அப்படியே கோவமா கிளம்பி போயிடுறா. இவங்களோட பேர் ஸ்மித். இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் டாக்டர். இவங்க ஹீரோயினுக்கு ஃபோன் பண்றாங்க. எதுக்காக மேடம் தனியா போய் நீங்க குடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க முதல்ல என்ன கூப்பிட்டு இருந்திருக்கலாம் இல்லையா, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கர டிராபிக், என்னால வரவே முடியல, நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக நான் டிரைவரை புக் பண்ணி அனுப்புறேன் அப்படின்னு சொல்றா. இவ ஃபுல்லா குடிச்சதுனால அவளை பிக்கப் பண்ண சொல்லி ஃபோன் பண்ணா போல, அதனால அவ அப்படியே சொல்லிட்டா. சரி ஓகே டிரைவரை அனுப்பிடி அப்படின்னு சொல்லி ஃபோனையும் வச்சிடறா. இப்பதான் நமக்கு நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஹீரோவோட பேர் வார்னர். இவன் இவ்வளவு நாளும் அப்ராட்ல அவனோட பிசினஸை டெவலப் பண்ணிட்டு இருந்துட்டு இப்பதான் ரிட்டர்ன் ஆயிருக்கான். இங்க ஒரு கிளைண்ட்டை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கானா. அந்த டைம் இவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறானா, டிரைவர் தான் பிக்கப் பண்ண வந்துட்டான் போல, ஆனா டிரைவர் என்ன இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு சொல்லி சைட் அடிக்கிறா. சும்மா இல்லாம வேணும்னே ஹீரோ மேல போய் விழறா. ஆக்சுவலா இவளுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா, ஆமா அந்த ஒருத்தனுக்காக நான் எதுக்கு உண்மையா இருக்கணும், அவன் கேடு கட்டவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அதனால நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு இவ மனசுல யோசிக்கிறா. டிரைவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னும் போது இவ தப்பா இவன் கிட்ட பிஹேவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா பிடிச்சி ஒரு தள்ளிடுறான். ஹீரோயினும் போய் கீழே விழுந்துடுறாளா. அங்க இருக்க எல்லாரும் ஹீரோ ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் பார்க்கறதுக்கு அழகா இருந்து என்ன பிரயோஜனம், இவன் பாருங்களேன் அந்த பொண்ணு கிட்ட எவ்வளவு ரூடா நடந்துக்கிறான், பாவம் அந்த பொண்ணு பயங்கரமா குடிச்சிருக்கான், அவளை பிடிச்சி தள்ளி விடுறான், அவளுக்கு என்ன ஆச்சுன்னா என்ன பண்ணுவான் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ இங்க நின்னோன்னா நம்ம அவ்வளவுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவனை என்ன பண்றான்னா ஹீரோயினை தூக்கிட்டு போறான். தூக்கிட்டு போனவன் ஹோட்டல் ரூம்ல தங்க வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவ போக விடாம ஹீரோவை பிடிச்சி இழுத்து வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா பார்த்தா எந்த பொண்ணு பார்த்தும் நம்ம ஹீரோக்கு ஃபீலிங்ஸே வந்தது இல்லையா இத்தனை வருஷத்துல, அதனால அவனை எல்லாருமே கேனு தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க அம்மாவே இவனுக்கு கல்யாணம் ஆகாதா, ஒரு குழந்தை பிறக்காதா அப்படின்னு சொல்லி பயங்கர ஏக்கத்துல இருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு ரீசன் ஹீரோயின் மேல இவனுக்கு பயங்கரமான ஃபீலிங்ஸ் வந்துடுது. ஸோ ஹீரோவும் கோஆப்ரேட் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதோட மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறா. ஒரு விஷயம் மட்டும் இவளுக்கு தெளிவா கன்ஃபார்மா தெரியுது, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், இவன் டிரைவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபீல் பண்றா. சரி அவன் எழுந்துக்கிறதுக்குள்ள எந்த ஒரு விஷயமும் நடக்காத மாதிரி சைலண்டா இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறா. ஹீரோயினுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு பாட்டி ஒருத்தவங்க மட்டும்தான் இருக்காங்க. அந்த பாட்டி நைட்டு பூரா இவ வரலன்னு சொல்லி பதறி போய் இருந்திருக்காங்க. எதுக்குமா நீ போனு கூட அட்டன் பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நீ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட தங்கி இருந்தியா நைட்டு, என்ன ஆயிடுச்சு, எதுனா நடந்துருச்சா, ஐயோ அப்படின்னு அவங்க பதறாங்க. உடனே ஹீரோயின் அதெல்லாம் இல்லை பாட்டி, நாங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ ஹீரோயினுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் கால் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா அவசர அவசரமாக வந்தவ அவளோட ஐடி கார்டை மறந்து விட்டுட்டு வந்துட்டா போல. அதில் இருந்து நம்பரை எடுத்து ஹீரோ கால் பண்ணுறான். உனக்கு ஐடி கார்டு வேணும் அப்படின்னா உடனே நான் சொல்ற இடத்துக்கு என்ன பார்க்கறதுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ற ஆஃபீஸ்லயே ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு இந்த டாக்டரை பத்தி விசாரிச்சு சொல்லு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு வழியா நம்ம ஹீரோயினும் மீட் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் அவனோட கார்டை எடுத்துட்டு கொடுத்துட்றான். ஹீரோயினும் வேற வழியே இல்லை, நம்ம யாருன்னு தெரிஞ்சிடுச்சு, அதனால நம்ம உண்மையை ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு சாரி இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் இது எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எப்படி பொறுப்பேற்றுப்ப அப்படின்னு கேட்குறான். இல்லை ஆக்சுவலாக நான் அப்படியெல்லாம் மீன் பண்ணலை, நேற்று நான் பயங்கரமான டிப்ரெஷனில் இருந்தேன், என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் பண்ணிட்டேன், அவன் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிப்ரெஷனில் தான் பயங்கரமாக குடிச்சிட்டு இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. என்னன்னு சொல்லி உங்கள் பாய் ஃப்ரெண்ட் உங்களை பிரேக்கப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது அவனுக்கு நான் பண்ணுற வேலை பிடிக்கலையா, என் மேலே டெட் பாடி ஸ்மெல் வருதான், என் மேலே ரத்த வாசனை வருதான், அதனால அவனுக்கு பிடிக்கலையா, நான் செய்கிற வேலையை கேவலமாக நினைக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு அதை பற்றி எதை பற்றியும் கவலை கிடையாது, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்,
என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். இவன் இப்படி கேட்டது வந்து ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. என்னடா இவன் திடுத்து பண்ணி இப்படி கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவளுக்கு கொஞ்சம் யோசனையாகவும் இருக்குது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க முடியுமா, நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னும் போது ஹீரோ உடனே தாராளமாக எவ்வளோ நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோங்க, ஆனால் எனக்கு 3 நாளில் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு ஃப்ளெச்சர் இருக்கான் இல்லையா, அவன் வழியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ எல்லாம் என்ன கேர்ள் ஃப்ரெண்டு, எனக்கு வந்துட்டு நேற்று பர்த்டே நீ வரவும் இல்லை, எனக்கு ஒரு கிஃப்ட் கூட வாங்கி தரல, உனக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு வெக்கமாவே இல்லையா, நீ எல்லாம் எதுக்கு டாக்டர்னு வேலைலாம் பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நான் தான் பிரேக்கப் பண்ணிக்கலாம், நைட்டே உனக்கு மெசேஜ் அனுப்புனேனே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும் போது, என்னது பிரேக்கப் பண்ண போறியா, பிரேக்கப் பண்ணி உனக்குலாம் எங்கன்னா மாப்பிள்ளை கிடைக்குமா, நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கேவலமாக பேசுகிறான். அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயினோட வீட்டு பக்கத்தில் தானே இது நடக்குது. அங்கே இருக்க ஆன்ட்டிங்கெல்லாம் கேட்டுடுறாங்க இதை. என்னது நீ பிரேக்கப் பண்ண போறியா, நீ பண்ணுற வேலைக்கும் நீ பணங்கூடியே இருக்கிறதுக்கும் ஏவனா உன்னை கல்யாணம் பண்ணிப்பானா, இவ்வளோ அழகாக ஒரு பையன் இருக்கான், அவனை போய் பிரேக்கப் பண்ண போறேன்னு சொல்கிற, வெக்கமா இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்குங்க. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கடுப்பாகுது. எனக்கு கல்யாணம் ஆகுது ஆகலை எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, ஆனால் இதுக்கப்புறம் நான் உன் கூட வந்துட்டு டேட் பண்ண மாட்டேன், உன்னை கல்யாணமும் பண்ண மாட்டேன், இது ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்கிறா. இவன் வந்து கடுப்பாயிட்டு, என்னது உன் இஷ்டமா, நீ உன் இஷ்டத்துக்கு வருவ, லவ் பண்ணுவ, அதுக்கப்புறம் விட்டுட்டு போவியா, கண்டிப்பாக நான் விட மாட்டேன், நீயே வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். முடியவே முடியாது, போடா மரியாதையா அப்படின்னு திட்டி விட்டுறா. நானும் என்னோட ஃபேமிலியும் எந்த அளவுக்கு பெரிய ஆளாக போகிறோன்னு உனக்கு தெரியுமா, இதை பற்றியா, இதுதான் என்னோட மாமா, எங்கள் அம்மாவோட சொந்த தம்பி, இவரோட பேர் வந்து வார்னர். இப்போ இவர் தான் வந்துட்டு ஃபாரினில் பயங்கரமான பெரிய ஒரு பிஸ்னஸை பண்ணிட்டு இங்கே சைனாவில் ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. நான் தான் அவரோட ஒரே வாரிசு, அவர் கல்யாணமும் ஆகலை, அவருக்கு குழந்தைங்களும் கிடையாது. ஸோ அது எல்லாமே எனக்கு தான் வரப்போகுது, இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நீ வேஸ்ட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கலாய்க்கிறான். ஹீரோவை பார்த்த உடனே அவளுக்கு செமையான ஷாக் ஆயிடுது. ஹீரோயினோட பாட்டி அந்த சைடு வராங்க. வந்த உடனே என் பேத்திக்கு துரோகம் பண்ணிட்டியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொம்பை வச்சு அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அவன் காண்டாயி அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுறான். கீழே விழுந்த அதிர்ச்சியில அவங்க அப்படியே மயக்கமாயிடுறாங்க. இவன் ஃப்ளெச்சர் இருக்கான் இல்லையா, அவன் பாட்டுட்டு ஜாலியா கிளம்பி போயிடுறான். அங்க இருந்து பாட்டியை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கு கால் பண்ணி இமீடியட்டா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். ஓகே, நாளைக்கே உன்னோட ஐடி ப்ரூஃப்லாம் எடுத்துட்டு வந்துட்டு நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஃப்ளெச்சர் பண்ண கடுப்புல ஹீரோயின் வந்து அவனை பழி வாங்கறதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு ஹீரோவை கல்யாணமும் பண்ணிக்கிறா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நமக்குள்ள லவ் இல்லை அது இல்லை அப்படின்லாம் நீ வந்து எதுவும் யோசிக்காத, நம்ம பொறுமையா நம்மளோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ என் கூட வந்து தங்கணும், நான் எங்க அம்மாவுக்கு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணணும், நீ என் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஆஃபீஸ்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு கேஸ், உடனே வாங்க அப்படின்னு சொல்லி கால் வருது. நான் போயிட்டு முடிச்சுட்டு எங்க பாட்டி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் வரேன் அப்படின்னு சொல்றா. நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நேரா போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கல்யாணம் ஆன விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றான். அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஹீரோ கல்யாணமே பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இவங்க தான் ஹீரோவோட அக்கா, அது மட்டும் இல்லாம ஃப்ளெச்சரோட அம்மா. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க பாட்டி கால் பண்ணாங்க, உன்னோட மாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான் அப்படின்னும் போது ஃப்ளெச்சர் ஷாக் ஆயிடுறான். என்னது, அவர் இப்பதான் ஃபாரின்ல இருந்தே வந்தாரு, அதுக்குள்ள அவர் எப்படி பொண்ணை பார்த்தாரு, கல்யாணம் பண்ணாரு, இது எல்லாமே ஏதோ ஒரு மாதிரி இருக்கே, எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஏதோ பாட்டி போய் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லடா அவளை பார்க்கறதுக்காக நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவனோட பொண்டாட்டியை எப்படியாவது நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து அவனோட சப்போர்ட் எல்லாம் நமக்கு கிடைக்கும், இல்லை அப்படின்னா அவன் பொண்டாட்டி தாசன் ஆயிட்டான்னு வச்சுக்கோ, நமக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னும் போது, அவ்வளோதானே, நம்ம நாளைக்கு போய் நேரில் பார்த்து ஒரு சீனை போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி அம்மாவும் பிள்ளையும் ரெடி ஆகுறாங்க. ஹீரோயின் அர்ஜென்ட்டாக கால் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கிளம்புனா இல்லையா, அங்கே வந்துட்டு ஒரு கொலை கேஸ் நடந்திருக்கு போல, அந்த கொலையை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் வர சொல்லியிருக்காங்க. தலையில் பலமாக அடிபட்டிருக்கு, இது வந்துட்டு கொலையாக இருக்கும், இவங்களோட ஹஸ்பண்ட் தான் கொலை பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி இவங்களோட அப்பா சொல்கிறாரு அப்படின்னும் போது, எனக்கு தெரிஞ்சு இது வந்து தவறி விழுந்து அடிபட்ட மாதிரி தான் இருக்குது, இது கொலை மாதிரி தெரியல, ஸோ மர்டருக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அந்த பொண்ணோட அப்பா வந்து பயங்கரமா சவுண்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு போலீஸ் கிட்ட. எப்படி சொல்லுவீங்க, எதையும் நீங்க மறைக்க பாக்குறீங்க அப்படி இப்படின்னு. உடனே ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, கொண்டு உங்களுக்கு டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னு பார்த்தா, நீங்க போஸ்ட்மார்ட்டம்க்கு சைன் பண்ணிவிட்டாங்க சார், நான் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உங்களுக்கு டீடைல்ஸை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. உடனே இவருமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இங்க அதே நேரத்துக்கு ஹீரோவும் விடாம ஹீரோயின் நைட்டு வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிக்கிட்டே இருக்கானா.
ஆனால் அங்கே ஹீரோயின் வந்து பயங்கர பிஸியாக இருக்கா. நைட்டு ரொம்ப லேட் ஆகிடவே அதோட மறுநாள் காலையில் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மெசேஜ் அனுப்பிடுறா. எங்கள் ஹீரோவோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு மருமக வந்துட்டா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் இங்கே வந்துடுவா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ளெச்சரோட அம்மாவும் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா என்ன வேலை செய்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஃபாரன்சிக்கில் இருக்கா அப்படின்னும் போது அப்படியா, நம்ம ஃப்ளெச்சரோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஃபாரன்சிக்கில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, எந்த நேரம் போனது கூடயே இருக்கா அப்படின்றதுனால இவன் பிடிக்காம அவளை பிரேக்கப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு எந்த வேலை செய்கிறா அப்படின்றது எனக்கு முக்கியம் கிடையாது, அந்த பொண்ணு ரொம்ப நல்லவளாக இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க. ஹீரோவை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீரோவோட ரூமுக்கு வராங்க. அப்போ தான் ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் வேறு யாரும் இல்லை, இவனோட ஃப்ரெண்டு டாக்டர் இருக்கான் இல்லையா, அவன் தான். ஹீரோயினை பற்றி விசாரிச்சுட்டு ஆக்சுவலாக வந்துட்டு உன் அக்கா பையன் இருக்கான் இல்லையா, அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான் ஹீரோயின், அன்னைக்கு தான் அவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உடனே என்னது என் அக்கா பையனோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி இவன் ஷாக் ஆகுறான். இதை எல்லாத்தையும் ஃப்ளெச்சரோட அம்மா கேட்டுடுறாங்க. அதே நேரத்துக்கு கீழே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஃப்ளெச்சர் என்ன பண்ணுறான்னா அவன் ஃபோன் பேசிக்கிட்டே வெளியில் வரான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்போ தான் வீட்டுக்கு எதிர்க்க நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அடியே நானே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டேன், இப்போ எதுக்கடி என் பாட்டி வீட்டாண்ட இங்கே வந்திருக்க, எதுக்காக என்ன தொல்லை பண்ற அப்படின்னு சொல்லி இவன் மதி பேசுறான். இதை பாரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இது என்னோட புருஷனோட வீடு, என் புருஷனை பார்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து காட்டுறா. அடி பாவி, என் மாமாவோட ஃபோட்டோவே நான் நேற்று தான் உங்ககிட்ட காமிச்சேன், அதுக்குள்ளே போயிட்டு நீ எங்கள் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறான்னா இது ஃபேக்கு அப்படின்னு பிடிச்சி இதை கிழிச்சு போட்டுடுறான். ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு இவ்வளோ பிடிச்சி வெளியில் கடாசுங்க அப்படின்னு சொல்லிடுறானா. வேக வேகமாக வந்து எல்லாரும் அவளை வெளியில் பிடிச்சி போட பார்க்கும்போது கரெக்டாக ஹீரோவோட அம்மா அவங்க கூட இருந்த எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க. மரியாதையாக அவளை விடுடா, அவள் தான் என் மருமக, நான் ஃபோட்டோவில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ பாட்டி, ஏன் நீ லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க, இவ ஏமாத்திக்கிட்டு இருக்கா, மாமாவை கூப்பிடுங்க, மாமா வந்து சொல்லட்டான், அதுக்கப்புறம் தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எல்லாருமே வந்து டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ, ஃப்ளெச்சரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு ஹீரோ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறான். இவ எந்த நேரமும் போனது கூட இருப்பா, அதனால தான் நானே இவளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இவளை பிரேக்கப் பண்ண, இவ வந்து எல்லாரையும் ஏமாத்துறா அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அப்போ கரெக்டாக அந்த டைமுக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். யாரா நீ எப்படா என் பொண்டாட்டியை குறை சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோ பார்த்த உடனே அவங்க அம்மா புலம்ப ஆரம்பிச்சிடாங்க. இவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான்ப்பா அப்படின்னு. அம்மா நீங்கள் எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், இவன் தான் வந்துட்டு அவளை ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கே ஷாக்கு. ஐயோ, இது எல்லாத்தையும் நம்ம மறைச்சிட்டோமே, இருந்தாலும் இவன் நமக்காக சப்போர்ட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. எல்லாரும் உள்ளே போங்க, நான் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் வச்சுட்டு எல்லாரையும் உள்ளே அனுப்பிடுறான். அப்போ தான் ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, உண்மையாக சொல்லணுன்னா முதல்ல எனக்கு வந்து நீங்கள் ஃப்ளெச்சரோட மாமா அப்படின்றது தெரியாது, ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இருந்தாலும் வந்து நான் அவனை பழி வாங்கணுன்ற கோபத்தில் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கவே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அதுக்காக நீ ஒத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் தான் வந்து ஃபஸ்ட்டு உன்னை அப்ரோச் பண்ணேன் கல்யாணத்துக்கு, ஸோ எனக்கு எந்த விதமாகவும் உன் மேலே எந்த ஒரு கோபமும் இல்லை, என்ன நீ முதலே என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு வாட்டி வந்து நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா அவன் மட்டும் கத்திக்கிட்டு இருக்கான். இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், இவகிட்ட நான் தான் சொன்னேன் என் மாமா இவருன்னு சொல்லிட்டு மறுநாளே கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்க்கையும் ஹீரோயினை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் ஃப்ளெச்சரோட அம்மா சடனாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பலான காரணத்துலேயே பையனுக்கு வச்சு மரியாதையா முடி போட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாங்க. அம்மா என்னம்மா நீ சொல்ற அப்படின்னு அவன் செம்ம ஷாக்ல இருக்கான். அம்மாக்கும் பிள்ளைக்கும் மத்த வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது, ஹீரோவோட சொத்து மேலதான் கண்ணு. என்னடா நம்ம பையன் தான் ஒரே வாரிசா இருந்தான், இன்னைக்கு இவ வந்து தொலைஞ்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளெச்சரோட அம்மாக்கு செம்ம கொலவெறி ஆத்திரத்துல தான் இருக்காங்க ஹீரோயின் மேல. அப்பவும் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, என் பையன் உனக்கு தப்பாவே பண்ணியிருந்துருக்கலாமா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு, நான் உனக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, எங்க பாட்டியை இவன் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டான், அதனால எங்க பாட்டி எதிர்க்க இவனை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. சான்ஸே இல்லை, அந்த கேள்வி கிட்டலாம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னும் போது நீ கவலைப்படாதம்மா, நான் அவனை தலைமையிலேயே போட்டு கூட்டிட்டு வரேன், கண்டிப்பா அவன் செய்வான், என்னோட சாரியை நீ அக்செப்ட் பண்ணிக்கிற விதமா நான் கொடுக்குற டீயை நீ குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீயை கொடுத்து ஹீரோயினை குடிக்க கம்பல் பண்றாங்க. அவ மூக்கு கிட்ட எடுத்துட்டு போகும்போது ஹீரோயினுக்கு இதுல ஏதோ கலந்துருக்காங்கன்ற டவுட் வந்துடுது. உடனே அவ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, இதுல ஏதோ கலந்துருக்கீங்க, இதை என்னால குடிக்க முடியாது அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கும் வந்துட்டு அவங்க அக்கா மேல நம்பிக்கைலாம் இல்லை,
அவனுக்குமே டவுட்டாக தான் இருக்கு. அம்மாவை பற்றி எந்த விஷயமும் தெரியாமல் பையன் என்ன பண்ணுறான்னா, என்னது எங்கள் அம்மாவையே நீ சந்தேகப்படுறியா, எங்கள் அம்மாவோட டீயே நீ சந்தேகப்படுறியா, இப்போ நான் அதை குடிச்சு காமிச்சேன் அப்படின்னா அதுக்கப்புறம் உன் மூஞ்சை எங்கே வச்சுப்ப, எங்கள் மாமாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி ஓகே இதாக குடிச்சு காட்டு அப்படின்னு சொல்கிறா. ஐயோ அந்த மாதிரிலாம் கோவப்படாதப்பா, அந்த மாதிரிலாம் நீ குடிச்செல்லாம் ஒன்றும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க நம்பட்டும் நம்பாட்டி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இது அவளுக்காக தான் நான் செஞ்சேன், அவள் குடிச்சா குடிக்கட்டும் இல்லைன்னா விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, அவன் ரொம்ப ஆசைப்பட்டான் இல்லையா, அவன் குடிக்கட்டும், எதுக்கு இப்ப வேணாங்கிறீங்க அப்படின்னு டக்குன்னு பிடிச்சா அப்படியே வாயில ஊத்தி விட்டுறான். பையன் அதை குடிச்சிட்டான்னு உடனே அவ்வளவுதான், அம்மா அப்படியே அங்கேயே மயங்கியே விழுந்துடுறா. ஐயோ எதுக்காக நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க, உண்மையாவே அதுல ஏதோ கலந்துருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, கலந்துருந்தா அது யாரோட தப்பு, அவங்க அம்மாவோட தப்பு தானே, அவன் அனுபவிக்கட்டும், இப்ப என்ன எப்படி இருந்தாலும் சாக மாட்டான், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க, கவலைப்படாது அப்படின்னு சொல்றான். அங்க இருந்து கிளம்பி 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட பாட்டியை பார்க்கறதுக்காக வராங்க. இவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, உண்மையாவே இவ்வளோ அழகான பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, அது ஒரே நாள்லையா, இப்போதானே வந்து நீ பிரேக்கப் பண்ண, அந்த விஷயம்லாம் சொன்னியா அப்படி இப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க. ஹீரோக்கும் வந்து பாட்டியை ரொம்ப பிடிச்சிடுச்சு, பாட்டிக்கும் ஹீரோவை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. ஃப்ளெச்சரையும் அவங்க அம்மாவையும் காட்டுறாங்க. பார்த்தா நுர தள்ளிக்கிட்டு பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கான். அம்மா ஏம்மா இப்படி பண்ண அப்படின்னும் போது, ஏன்டா நீ என்னத்துக்குடா பெரிய இவன் மாதிரி நான் குடிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படி என்னத்தை தான் கலந்து தொலைச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவளுக்கு குழந்தைய பிறக்க கூடாதுன்றதுக்காக தாண்டா மருந்து கொடுத்தேன், அதை நீ குடி பண்ணி யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அழறா. உடனே இவன் என்ன சொல்றான்னா, தயவு செஞ்சு இனிமேல் நீ எதனா பிளான் பண்றேன்னா என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு, இல்லைன்னா நீ எதுவும் பண்ணாத, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். மறுநாள் ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. இவ கூட அது கொலை கிடையாது, தவறு விழுந்து அடிபட்டு தான் செத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா இல்லையா, அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம்ல வந்துருச்சு. நீங்க சொன்ன மாதிரி உண்மைதான், அவங்க அப்பா தான் அதை ஏத்துக்கவே மாட்டுறாரு அப்படின்னும் போது, நம்ம இந்த மாதிரி எவ்வளோ பேரை பார்த்துட்டோம், இது ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்னு சொல்ற ஹீரோயின். உங்களை பார்க்கறதுக்கு உங்க பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் போறா. என்னது ஹஸ்பண்ட் வந்து இப்பதான் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இவங்க டேட்டிங் மூட்ல இருக்காங்க போல இருக்கே அப்படின்னு இவ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இவ ஆசையா வெளியில போய் பார்த்தா அங்க ஃப்ளெச்சர் வந்து நின்றுகிட்டு இருக்கான். அடே பைத்தியக்காரா, நீ எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இவன் என்ன சொல்றான், இது பாரு, நீ என்ன பொறாமப்பட வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறேன், நீ கவலையே படாத, எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிறேன், நீ இந்த வேலை பாரு, இல்ல பார்க்காத, இதை பத்தி எனக்கு கவலை இல்லை, இப்பவே எங்க மாமாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லும் போது, ஏன்டா உனக்கு வெக்கமா இல்லையா, இல்ல அறிவுதான் இல்லையா, இல்ல என்னதான் உனக்கு இல்ல, என்னதான் உன் பிரச்சனை, மரியாதையை இங்கிருந்து போயிடு, உன் மாமாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உன்னை சும்மாவே விடமாட்டாரு அப்படின்னு மிரட்டுறா. மிரட்டி பார்த்துட்டான், கடைசியா கெஞ்சியும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். இது பாரு, நான் பண்ணது எல்லாம் தப்பு தான், எல்லாமே ஏன் தப்பு தான், ஆனா என் மாமா கூட நீ வாழறதெல்லாம் என்னால பார்க்கவே முடியாது அப்படின்னும் போது பலாருன்னு ஒன்று கண்ணத்திலேயே வைக்கிறான். இப்போ நீ என் கையை தொட்டு பேசுறது கூட உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, ரைட்ஸும் கிடையாது, மரியாதையா என் கையை விட்டுட்டு இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா நான் என் புருஷனை கூப்பிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறா. இருடி, கண்டிப்பா வந்துட்டு உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன் அப்படின்னு இவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். ஹீரோ பாட்டியை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டீங்க, இன்னும் புருஷன் பொண்டாட்டியா ஒன்னா வாழலையே அப்படின்னும் போது, நான் எப்பவோ உங்க பேத்தியை கூப்பிட்டுட்டேன், அவ தான் வரமாட்டா அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அவசரமா வீட்டுக்கு வர வச்சு, மரியாதையா இங்க இருந்து கிளம்பு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே நீ உன் புருஷன் கூட தான் இருக்கணும் அப்படின்னும் போது, அப்பதான் அவ சொல்றா, நீ இங்க தனியா இருப்பியே பாட்டி அப்படின்னு கேக்குறா. அதெல்லாம் இன்னைக்கு என் பேரை வந்து பேசிட்டு போயிட்டான், எனக்காக இங்க 2 நர்ஸை போட போறான் நான் என்னை பாத்துக்கிறதுக்கு, அதனால நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாங்க. இங்க அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இவன் இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்பதான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஐடியால இருக்கான், இன்னமும் எல்லாத்துக்கும் தயங்கிக்கிட்டு தான் இருப்பான், அதனால நம்ம தான் எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேலைக்கார பொண்ணுகிட்ட சொல்றாங்க. என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும் போது, நான் சொல்றதை மட்டும் நீ பண்ணு போதும் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே வந்துட்டு டின்னர் எல்லாம் ரெடிமா, நீங்க சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்க, 2 பேருக்கும் நாளைக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னும் போது 2 பேருமே ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா, சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ கிட்ட தனியா அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நீங்க அப்படின்னும் போது, ஹீரோ எனக்கு புரியுது, கவலைப்படாத, எனக்குமே டைம் தேவைப்படும் அப்படின்னு சொல்றான். ரூமுக்கு போனா ஹீரோ குளிக்க போயிடுறான். அங்க பார்த்தா வந்துட்டு ஏதோ சாம்பிராணி போக மாதிரி ஏதோ ஒன்று ஏற்றி வச்சிருக்காங்க. இவ வேற இந்த ஸ்மெல்லு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பக்கத்துல எடுத்து வச்சு நல்லா அதை மோந்து பாக்குறா. கொஞ்ச நேரத்துல ஹீரோ வெளியில வந்து பார்க்கும் போது, ஐயோ என்னத்துக்கு
நம்ம மண்டையில கண்டதெல்லாம் யோசிக்க தோணுது அப்படின்னு சொல்லி அவன் மண்டையிலேயே குத்திக்கிட்டு இருக்கா. என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னும் போது, இல்லை நீ இந்த ரூமை விட்டு வெளில போ, இந்த ரூம்ல ஏதோ ஒரு ஸ்மெல் இருக்கு, நீ போ வெளில அப்படின்னு சொல்றான். இதுல இருந்துதான் ஏதோ ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை எடுத்து நல்லா ஸ்மெல் பண்ணிடுறான். ஹீரோயின் வேண்டாம் வேண்டாம் அதை மோந்து பார்க்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அதுக்குள்ளேயே அவன் ஸ்மெல் பண்ணிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஹீரோவோட கண்ணுக்கு என்னென்னவோ தெரிய ஆரம்பிச்சிருது. ரெண்டு பேரும் கொஞ்சம் டைம் வேணும்னு நினைச்சாங்க இல்லையா, அவ்வளவுதான், அதை மறந்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஆன்டியும் வேலைக்காரங்களும் வெளியில நின்னுக்கிட்டு, பரவாயில்ல நம்ம மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சக்சஸ்ஃபுல் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட மறுநாள் காலையில ஹீரோ சாரி எங்க அம்மா பண்ண சேட்டை தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். உடனே ஹீரோயின் என்ன சொல்றானா, வேணாம் நீங்க எதுவும் அவங்க கிட்ட கேட்காதீங்க, பெரியவங்க அவங்க ஆசைக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணி விட்டுட்டாங்க போல அப்படின்னு சொல்றா. இப்பதான் இந்த ஆன்டி எழுந்து நல்லா குசுமா நல்லா தூங்கலீங்களா நைட்டு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் திருன்னு முழிச்சுக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோவே கொண்டு ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்றான். அவனை பார்த்த உடனே அசிஸ்டன்ட் டாக்டர் வேற, ஐயோ உங்க வீட்டுக்காரர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, உங்க நம்பர் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட நம்பரை வாங்கிக்கிறான். ஹீரோயின் எதுக்காக நம்பர் வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் அசிஸ்டன்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, அவருக்கு உங்க மேல பயங்கர லவ், உங்களை கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்னோட நம்பரை வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு உடனே ஹீரோயினுக்கு சந்தோஷமாயிடுது. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கிராண்டா வெட்டிங் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா அவங்க அக்கா கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை பத்தி பையனும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதை நடக்க விடவே கூடாது, இது நடந்துச்சு அப்படின்னா அவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னை அவள் கல்யாணமே பண்ணலைனாலும் சரி அவன் கூட சேர்ந்து அவள் வாழவே கூடாது அப்படின்னு ஃப்ளெச்சர் சொல்கிறான். ஏற்கனவே பண்ண பிளான் எல்லாம் சொதிப்பிச்சு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளெச்சரோட அம்மா சொல்கிறாங்க. அப்போனா நீ தயவு செஞ்சு சும்மா கையை கட்டிக்கிட்டு உட்காந்து பாரு, மற்ற எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே ஒரு 2 மாதம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் காலையில சாப்பிடுறதுக்காக பாக்ஸை ஓபன் பண்றா. பார்த்தா அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. அதே மாதிரி வேலை விஷயமா ஒரு இடத்துக்கு போறா. டெட் பாடியை பார்த்த உடனே வாமிட் எடுக்கிறா. அதெல்லாம் பார்த்த உடனே அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, மேடம் 2 மாசம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி, நீங்க ஒருவேளை பிரெக்னெண்டா இருப்பீங்களோ அப்படின்னும் போது, என்னடி சொல்ற, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இல்ல நீங்க எதுக்கும் செக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயினும் செக் பண்றதுக்காக போறா. கன்ஃபார்ம் ஆயிடுது இவ பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்றது. இவ டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது இதே டாக்டர் பார்க்கறதுக்காக ஃப்ளெச்சரோட அம்மாவும் வந்திருக்காங்க. அந்த பொம்பளை கரெக்டா எப்படிதான் வருமோ தெரியாது, அது எல்லா விஷயத்தையும் கேட்டுடுது. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கான்றது தெரிஞ்சு போச்சு. ஹீரோ கிட்டதான் ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா கால் பண்றா. அப்ப பார்த்தா, நான் டெய்ஸி பேசுகிறேன், அவன் கொஞ்சம் பிஸியாக இருக்கான், நீங்கள் யார் அப்படின்னும் போது நான் வர்னரோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. ஓ நீதானா அது? ஆமாம் எல்லாரும் சொன்னாங்க ஏதோ ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதுவும் அந்த டாக்டர் எந்த நேரம் பணத்தை கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருப்பாளாமே அப்படின்னு சொல்லி பேசுகிறா. அதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வருது. இதை பாரு, நீ என்ன வேணா பேசு, என்னோட ப்ரொஃபஷனை பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு சொல்கிறா. ஏய் நீ எல்லாம் ஒரு ஆள், அவனை ஏமாற்றி நீ எப்படி கல்யாணம் பண்ணேன்னு தெரியல, நான் மட்டும் ஃபாரின்ல இல்லாமல் இருந்திருந்தேன் இந்நேரம் எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கோம். உனக்கு லாஸ்ட்டாக ஒரே ஒரு வாய்ப்பு தரேன், நீயா அவனை விட்டுட்டு ஓடிடு, அதுக்கப்புறம் நான் தான் அவனை கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு பேசுறா. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி போனை கட் பண்ணிடுறா. ஹீரோ ரெஸ்ட் ரூம் போன கேப்ல இந்த டைசி இந்த வேலையை பார்த்து விட்டுட்டா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேட்டதுல இருந்து எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சீன் போட்டுட்டு இருக்கும்போது, ஏய் மரியாதை கை விட்டுட்டு தள்ளிப்போ, என்னை தொட்டு பேசுறவெல்லாம் வச்சுக்காதன்னு எத்தனை வாட்டி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இவளை பயங்கரமா அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். இப்பதான் அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறா. எல்லாத்தையுமே ஹீரோயின் அவகிட்ட மட்டும்தான் ஷேர் பண்றா. அவளுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுது. எதா இருந்தாலும் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லை ஒருவேளை அவருக்கு இந்த குழந்தை பிடிக்காம இருந்ததுன்னா என்ன பண்ணுறது, ஸோ நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்க போகிறேன், அவர் நடந்துக்கிறத பொறுத்து தான் அவர்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்கிறா. நைட்டு ரொம்ப நேரம் ஆகுது. ஹீரோயின் வீட்டுக்கு வரவே இல்லை. அவங்க அம்மா புலம்புறாங்க, என்ன தாண்டா ஆச்சு, இன்னும் ஏண்டா அவள் வரல, ஃபோனும் அட்டன் பண்ண மாட்டா, உனக்கு அவளுக்கு எதனா பிரச்சனையா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியெல்லாம் இல்லையேம்மா அப்படின்னு சொல்கிறான். நீ தயவு செஞ்சு போயிட்டு தேடி அவள் எங்கே இருந்தாலும் இப்போ கூட்டிகிட்டு வா, அவளை பார்க்கலன்னா எனக்கு நிம்மதியாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ளெச்சரையும் அவங்க அம்மாவையும் காட்டுறாங்க. அம்மாக்காரி என்ன சொல்றேன்னா, டெய்ஸி ஃபாரின்ல இருந்து வந்துட்டா, அவளுக்கு எப்போல இருந்தோ உங்க மாமா மேல ஒரு கண்ணு, எப்படியாவது அவகிட்ட பேசி நீ அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிரு, அப்ப இவ ஆட்டோமேட்டிக்கா பிரிஞ்சிருவா அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க.
ஹீரோயினை கூப்பிடுறதுக்காக ஹீரோ கரெக்டா வீட்டை விட்டு கிளம்புறான். பார்த்தா எதிர்க்க ஹீரோயினே வந்து நிக்கிறா. நீ எங்க தான் போன, என்னதான் ஆச்சு, எதுக்கு போன் பண்ண எடுக்க மாட்டேற அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். அதுக்கு பதில் சொல்லாம இவ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, உண்மையாவே வந்துட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோமா, கிராண்டா வெட்டிங் பண்ணி எல்லாருக்கும் சொல்ல போறோமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்டா இவ இப்படி கேட்கறா அப்படின்னு குழப்பமா இருக்கு. கண்டிப்பா உனக்கும் எனக்கும் கிராண்டா வந்து வெட்டிங் நடக்கும், நீ ஏதோ ஒரு குழப்பமா இருக்க, ஆனா இது ஏன்னு தான் சொல்ல மாட்டேற, தயவு செஞ்சு எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றான். கரெக்டா ஹீரோயினும் சொல்லலான்னு வர அந்த டைமுக்கு அவங்க அம்மா அங்க வந்துடுறாங்க. எதா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு வந்துட்டு பேசி தீர்த்துக்கோங்க, மற்றபடி வந்து நீங்க யாருன்னா ஒருத்தர் வீட்டுக்கு வரல அப்படின்னாலும் என்னால தாங்கிக்கவே முடியாது. உண்மையா சொல்றேம்மா, உன்னை என்னோட பொண்ணு மாதிரி தான் பாக்குறேன், எந்த காரணத்தை கொண்டும் நீங்க 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபிளச்சர் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா மறுநாளே டைசியை போய் பாக்குறான். நீ எங்க மாமாவை பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் பக்கா பிளானோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, அவன் நல்ல ஒரு அட்வைஸை தான் கொடுக்குறா. எதா இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயும் உங்கள் மாமியார் கிட்டேயும் தான் பேசணும், நீங்களா தனிச்சையாக எதுவுமே வந்து முடிவுக்கு வந்துடாதீங்க அப்படின்னும் போது நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சீக்கிரமே பேசிடுவேன், எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, நான் சரி பண்ணிட்டு நான் பேசிடுவேன் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோயினுக்கு வந்துட்டு கால் வருது. யார்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தா டைசி கிட்ட இருந்து தான். நான் உடனே உன்னை பார்க்கணும், நான் சொல்ற இடத்துக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஹீரோயினை தனியா வர சொல்லிட்டு இங்க பார்த்தா இவ வந்துட்டு இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டி வச்சிருக்கா. என்னன்னு பார்த்தா எல்லாரும் நீங்க எல்லாம் சேர்ந்து அவளை ரொம்ப அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதானே, அதெல்லாம் எங்களுக்கு கை வந்த கலை அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் உள்ள வந்த உடனே பார்த்து கண்டுபிடிச்சிடுறா இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள புள்ளி பண்ண போறாங்கன்றது. அதனால ஹீரோயின் வந்த உடனே இவங்கெல்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஐயோ நீ உள்ள வந்த உடனே ஏதோ நாத்தம் அடிக்குது, போன நாத்தம் அடிக்குது, ரத்த நாத்தம் அடிக்குது, அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தா பங்கம் பண்றா. இது வந்துட்டு மொத்தமா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்குது, இது வந்துட்டு அப்படியே மண்டையெல்லாம் தட்டி தட்டி ஓபன் பண்றது, இது வந்து ஒரு பள்ளியா போடுங்கிறது, என்ன ஒரு மோசமான போனா இருந்தாலும் தெரியுமா, இதை வச்சா அழகா கட் பண்ணிடலாம் அப்படின்னு அவளோட டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறா. அவ்வளவுதான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அள்ளு விட்டுடுது. நீ என்ன நினைச்சுக்கிட்ட, என்ன மாதிரி ஒரு ஆளை இந்த அள்ளு சில்லெல்லாம் வச்சு நீ என்ன புள்ளி பண்ணிடலாம்னு நினைச்சு வர வச்சுட்டியா என்ன? இது பாரு, நான் இதை மட்டும் கூத்துனேன் அப்படின்னா உன்னோட முண்டைக்கண்ணு இந்த சைடு இருக்குது, அந்த சைடு வந்துடும் அப்படின்னு சொல்றா. என்ன நீ வந்து என்ன புள்ளி பண்ணிட்டு உன்னை நான் புள்ளி பண்ண கூப்பிட்டேன்னு சொல்றியா? நான் ஃப்ரெண்ட்லியா தான் உன்னை டின்னருக்காக கூப்பிட்டேன் அப்படின்னு கதை விடுறா. பார்த்தா சர்ப்ரைஸா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் எப்படா இங்க வந்தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது, இதை பாரு, நீ இந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பு, இவ கதையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இது பாரு, நான் அவளை எதுவுமே பண்ணல, அவ தான் இந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்து என்னையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் மிரட்டினா அப்படின்னு சொல்லும் போது, அவளை எதுக்காக நீ கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவப்படுறான். ஆமா, இந்த மாதிரி ஒரு கேவலமான போய் நீ கல்யாணம் பண்ணிருக்க, எனக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றா. அடுப்பான ஹீரோ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, உங்கள் அப்பா வந்து என்னோட பார்ட்னர்னு கூட நான் பார்க்க மாட்டேன், இன்னொரு வாட்டி நீ என்னோட பர்சனல் லைஃப்பில் தலையிட்டேன்னா கண்டிப்பாக உன் தலையே இருக்காது, உங்கள் அப்பன் தலையும் சேர்ந்து இருக்காது அப்படின்னு மிரட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே அசிஸ்டன்ட் வந்து மன்னிப்பு கேட்குறான். எனக்கு வந்து உன்னை அண்ணன் எதனா பண்ணிடுவாங்களோன்னு ரொம்ப பயமாயிடுச்சு, அதனால தான் உன் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்காது அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் புரிய வருது ஹீரோயினுக்கு அவன் எப்படி அங்கே வந்தான்னு. நேராக வந்துட்டு இந்த டைசி என்ன பண்ணுறான்னா ஃப்ளெச்சரை போய் பார்க்குறான். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இதை பாரு, ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே தப்பா பண்ணிட்டோம், நம்ம பிளானையே மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து புதுசாக பிளான் பண்ணுறாங்க. அதோட மறுநாள் வந்துட்டு ஹீரோயினோட வீட்டில் காட்டுறாங்க. அப்போ ஹீரோவோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இவளுக்காக சூப்பராக ஒரு பிராண்டடான பேக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க, இனிமேல் நீ இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது ஹீரோயின் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. அவன் ஒரு காட்டா மாதிரி வளர்ந்துட்டான், அவனுக்கு லவ் பண்ணவும் தெரியாது, எதுவும் தெரியாது, ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும் பொண்டாட்டிக்குன்னு கூட தெரியாது. நான் என்ன பண்ணுறது, அதனால தான் இதெல்லாம் நானே பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா நீ சொல்லு, உனக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னா நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இவங்க வேலைக்கு கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே வேலைக்கார பொண்ணு என்ன சொல்றேன்னா, மேடம் பழைய பேக்கை தூக்கி போடலான்னு பார்த்தேன், அதுல பார்த்தா வந்துட்டு டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கு, அதுல உங்களோட மருமக வந்து பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி இருக்குன்னு ஒண்ணு இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. அதே நேரத்துக்கு ஹீரோயின் ஆபீஸ்ல காட்டுறாங்க.
காட்டுறாங்க. அவ வந்து ஆபீஸ் உள்ள நுழையறதுக்கு முன்னாடியே யாரோ ஒளிஞ்சு நின்று இவளை ஃபாலோ பண்றாங்க. அவளுக்கு பார்சல் வேற ஏதோ வந்திருக்கு. இவங்க ஆபீஸ்க்குள்ள வந்து பர்சனல் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக கூடாது போல, இது எதுக்கு இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லே வச்சு ஓபன் பண்றா. பார்த்தா அது பூராவும் பிளட்டா இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோயின் பயந்துடுறா. ஹீரோவோட அம்மா ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. அடே ஏன்டா நீங்க என்கிட்ட இதை சொல்லவே இல்லை, உன் பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. அவ்வளவுதான், ஹீரோவை செம்ம ஷாக். என்னது ஏன் பொண்டாட்டி பிரெக்னெண்டா அப்படின்னு, எல்லாருக்கும் லீவ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடு, நீயும் ஜாலியா இன்னைக்கு என்ஜாய் பண்ணு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கை கூட விட்டுட்டு ஹீரோ அவசர அவசரமா ஹீரோயினை பார்க்க கிளம்புறான். இங்க போய் பார்த்தாதான் தெரியுது அவங்க அம்மா வாங்கி கொடுத்த பேக் அப்படியே பாதி வழியிலேயே கிடக்குது. அது பூராவும் பிளட்டா இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோ பயந்துடுறான். உடனே சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ண சொல்றான். இப்பதான் ஃபிளெச்சரையும் டைசியையும் காட்டுறாங்க. என்னடா பிளான் பண்ண அப்படின்னு கேட்கும் போது இப்பதான் ரீசெண்டா வந்து ஹீரோயின் மேல ஒருத்தன் கொலை வெறியில இருக்கான். அவன் பொண்ணு சேர்த்துதான் அவன் வந்து கொலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவ வந்து அது கொலை கிடையாது, அது ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டா. அதனால இவளை சும்மா விடக்கூடாதுன்னு இருக்கான். அதனால தான் அவள் எங்கெல்லாம் இருக்கா, என்ன டைமுக்கு என்னெல்லாம் பண்ணுவான்னு சொல்லி அவனுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே பார்த்தா இவன் தான் வந்து ஹீரோயினை துரத்திக்கிட்டே வந்துட்டான். அவள் மாடிக்கே ஓடி வந்துட்டா. தயவு செஞ்சு என்னை விட்டுடு, உண்மையை இதில் என் தப்பு எதுவுமே இல்லை, நான் உண்மையை மட்டும்தான் சொன்னேன், நீ தான் இதை ஏற்றுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அவன் கேட்குற மாதிரியே இல்லை. சும்மா இல்லாமல் ஹீரோயினை பிடிச்சி அவன் கழுத்துல கத்தி வைக்கிறேன்ற பேர்ல கழுத்துல கோடு வேற ஒண்ணு போட்டு விட்டுறான். பாவம் ஹீரோயின் கதறி அழ ஆரம்பிச்சிடுறா. எப்படியோ கஷ்டப்பட்ட அவனை பிடிச்சி ஒரு தள்ளிட்டு எஸ்கேப் ஆகி அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. இவனும் துரத்திக்கிட்டே பின்னாடி ஓடுறான். வேக வேகமாக கஷ்டப்பட்டு இறங்கி பார்க்கிங்கில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நல்ல வேலையாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். அப்பாடான்னு ஆயிடுது. ஹீரோவை பார்த்த உடனே அவளுக்கு அவனை என் ஆளுங்க பார்த்துப்பாங்க, போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க, நீ கவலைப்படாத, ஃபஸ்ட்டு நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும், உன் கழுத்தில் ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். டாக்டர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, எக்ஸ்ரே ஸ்கேன் எம்ஆர்ஐ எது வேணாலும் எடுத்துடலாம் அப்படின்னும் போது இல்லை இதுக்கு மேலே கண்டிப்பாக உங்களோட ஒய்ஃபை காப்பாற்ற முடியாது, அவங்க கோமாக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். ஐயோ டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஹீரோ டென்ஷன் ஆகுறான். பின்ன அது சும்மா ஒரு கீரல் தான், அதுக்கு எதுக்கே இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு கலாய்க்கிறாரு அவரு. சரி ஓகேவா, அடுத்து நம்ம வந்துட்டு பாப்பா எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா அப்படின்னும் போது ஆமா தெரிஞ்சிடுச்சு, அம்மா தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொல்றான். எதுக்காக நீ வந்து என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. இது பாரு, சத்தியமாவே சொல்றேன், அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவ தான் பல வருஷமா என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. எனக்கு பெருசா அவ மேல இல்லை, வேற எந்த பொண்ணு மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் வந்ததே இல்லை, நீ மட்டும்தான் தனி, அது மட்டும் இல்லாமல் நீ மட்டும்தான் எப்பயுமே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு அதை கேட்கும் போது பயங்கர சந்தோஷமா இருக்கு. அம்மாவும் பிள்ளையும் எப்படியாவது ஹீரோயின் இன்னைக்கு செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோயின் நல்லபடியாக ஒரு சின்ன கீரலோட வந்துட்டாளா. அதை பார்த்து அவங்களுக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியல. ஹீரோ வந்த உடனே எதுக்காக இவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு கோவம் தான் படுறான். என்னடா நீ இப்படி சொல்ற, என்னதான் இருந்தாலும் நான் உன்னோட அக்காடா அப்படின்னு சொல்லும் போது அக்கா பண்ற வேலையை பண்ணு நீ அப்படின்னு கோவப்படுறான். உடனே அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்துட்டு அப்பாவோட டெத் ஆனிவர்சரி வருது, அதனால தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் பழைய விஷயத்தெல்லாம் மறந்துட்டு ஒன்னா இருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதோட ஹீரோயினும் தூங்க போயிடுறாங்க. அப்ப ஹீரோ என்ன கேக்குறான் அப்படின்னா, எதனால உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அட்டாப்சி பண்ற டாக்டரா ஆகணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றான்னா, சின்ன வயசுலயே வந்துட்டு அப்பா அம்மா இறந்துட்டாங்க, என்னோட ஸ்கூல்லையும் சரி என்னோட டியூஷனு அங்க இங்க வீட்டு பக்கத்துல எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்கிற பசங்கெல்லாம் என்ன புள்ளி பண்ணுவாங்களே தவிர யாருமே சேர்ந்து என் கூட விளையாடினதே கிடையாது. ஸோ பசங்கன்னு இல்லை பெரியவங்களுமே வந்து என் மேலே கொஞ்சம் கூட இறக்கம் காட்டினதே கிடையாது. ஸோ எனக்கு தோண ஆரம்பிச்சது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மனுஷங்க வந்துட்டு உயிர் இருக்கும் போது தான் இதெல்லாம் பண்ணுவாங்க, உயிர் இல்லாதப்ப இவங்களால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. ஸோ உயிர் இல்லாதவங்க கிட்ட பழகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எண்ணம் வந்தது. அதே எனக்கு ஆழமாக பதிஞ்சு போய் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த விஷயத்த ரொம்பவே பிடிச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, இது வந்து எந்த ஒரு வழியில் நீ இந்த முடிவுக்கு வந்திருக்க அப்படின்றது என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது, தயவு செஞ்சு வந்துட்டு இனிமேல் என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும், உன்னை யாரையும் கஷ்டப்படுத்த விட மாட்டேன், நானும் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறான். அதோட மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத பாட்டிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு பாட்டியோட வீட்டுக்கு போகிறா. அவங்களும் ஆசையாக எல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க, அங்கேயே சாப்பிட்றா. நைட்டு லேட் ஆகுது. அதே நேரத்துக்கு ஃப்ளெச்சரையும் அவங்க அம்மாவையும் காட்டுறாங்க. இவங்க மறுபடியும் வேற ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டாங்க போல, காசை கொடுத்து ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்கு ஆள் வச்சுட்டாங்க. டே எப்படா வேலை முடியும் அப்படின்னும் போது அவள் இப்போதான் தனியாக வந்துக்கிட்டு இருக்கா,
இப்போ கொஞ்ச நேரத்தில் அவன் வேலையை முடிச்சிருவான், எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஹீரோவோட அம்மா இன்னும் அவள் வீட்டுக்கு வரல, டைம் ஆயிடுச்சுன்னு பயப்படுறாங்க. அதெல்லாம் கவலையே படாத, அவங்க பாட்டியை பார்க்க போயிருக்கா, நான் அர்ஜென்ட் பண்ண முடியாதுல்ல, அவள் நல்லபடியாக பத்திரமா வந்துருவா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் பாட்டி வீட்டில் இருந்து கிளம்பி வெளியில் வந்த உடனே வந்துட்டு யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்றத கண்டுபிடிச்சிடுறா, பயந்து ஓட ஆரம்பிக்கிறா. சடனாக பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்துறாரு. யாரு நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் ஹீரோ அரேஞ்ச் பண்ண பாடி கார்டு தான், நீங்க தைரியமா போங்க, இங்க இருந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். பார்த்தா ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி அவளுக்கு பாடி கார்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நம்மளை சுற்றி ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடக்குது, நம்ம தான் உஷாராக இருந்துக்கணும், அதனால தான் நான் வந்துட்டு நீ வேண்டான்னு சொல்லியும் உனக்கே தெரியாமல் பாடி கார்டு அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். சத்தியமாகவே உங்களை கல்யாணம் பண்ணதை நினச்சி நான் பயங்கரமாக சந்தோஷமாயிட்டேன், அது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே நான் வருத்தப்படவே மாட்டேன் நான் எடுத்த முடிவில் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட உடனே ஹீரோக்கு பயங்கரமாக ரொமான்டிக் மூடாகிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு ஹீரோயினை. இங்கே இவன் செம்ம கடுப்பில் இருக்கான், போடுற எல்லா பிளானுமே சொதப்புதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஃப்ளெச்சர் கேட்ட தயவு செஞ்சு நீ சைலண்டாக இரு, இதுக்கு மேலே எதுவும் பண்ணாத, உங்கள் மாமா கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம்னா உள்ளதும் போயிடும், சுத்தமாக நம்ம ஒன்றும் பண்ண முடியாமல் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் என்னால் இருக்கவே முடியாது, அவளை நான் வந்து நிம்மதியாக வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் புதுசாக இன்னொரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவ யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டி, அதாவது கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க. வந்தது மட்டும் இல்லாமல் நேராக ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஹீரோவை பேர் சொல்லி மரியாதை இல்லாமல் எங்கே அவன் இருக்கானா அப்படி இப்படின்னு கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் கிட்ட இருந்து காசு வாங்கணும், ஹீரோயின் காசே தரமாட்டா, அதனால ஹீரோவை அசிங்கப்படுத்தலாம், அப்ப கண்டிப்பா அவ தருவாள்ல அப்படின்னு சொல்லி இவங்க ஹீரோவை அசிங்கப்படுத்துறதுக்காக இங்க வந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து ஃப்ளெச்சரோட வேலை தான். பாட்டி ஃபோன் பண்ணதுனால ஹீரோயின் இந்த இடத்துக்கு நேராகவே கிளம்பி வந்துட்டா. தயவு செஞ்சு ஆண்டி இங்கேருந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது, என்னடி செம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு செம்ம சூப்பராக இருக்கிற, அப்போ நான் இப்படி வந்திருக்கேன்றதுனால உனக்கும் புருஷனுக்கும் அசிங்கமாக இருக்கா, என்ன அவ்வளோ கேவலமாக பார்க்குறியா, நான் நாட்டுப்புறத்த மாதிரி இருக்கேனா அப்படி இப்படின்னும் போது, ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு காசு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணீங்கனாலும் என்கிட்ட இருந்து வாங்க முடியாது, ஆனால் அதுக்குன்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி என் புருஷனை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. சும்மா இருக்க மாட்டேன்னா நீ என்ன பண்ணிடுவ, நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா, ஊரில் நீ பத்திரமா புதைச்சி வச்சிருந்த இல்லையா உங்கள் அப்பா அம்மாவோட அஸ்தி, அதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீ மட்டும் எனக்கு காசு கொடுக்கல, நான் செட்டில் ஆகிறதுக்கு காசு தரல அப்படின்னா இதை போட்டு உடச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொம்பளை என்னெல்லாம் பண்ணுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே கலாச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஐயோ நம்ம ஹீரோவை ரொம்ப அசிங்கப்படுத்துறோமோ அப்படின்னு தோணுது. ஹீரோயின் முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடறா, தயவு செஞ்சு அதை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாடா அந்த ஒரு விஷயத்துலயாவது நீ எனக்கு அடங்கி போறியே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான், இது என் கையில் இருக்க வரைக்கும் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது என்ன அப்படின்னு சொல்றா. ஹீரோ நேரம் வந்து பொலேன்னு ஒன்று கண்ணத்திலேயே விடுறான். அவ்வளோதான், கண்ணத்தை பொடிச்சுக்கிட்டு ஐயோ என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. இதை பாரு, நீ யாரா இருந்தாலும் எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, என் பொண்டாட்டியை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணன்னு நான் கேள்விப்பட்டேன், உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு மிரட்டுறான். என்னைய அடிச்சிட்டிங்களா, அவ்வளோதான், இதுக்கு மேலே இதை வச்சுக்கிட்டு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, இதை நான் ஓடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. கவலையே படாதீங்க, அதை மட்டும் எனக்கு சேஃபாக வாங்கி கொடுத்துருங்க, இவளை பற்றி எனக்கு கவலையே இல்லைன்னும் போது பாடி கார்டு பின்னாடியே வந்து ஒரு உதைக்கிறான். அவ்வளோதான், அந்த ஜாடி வந்து பறந்து வருதா, ஹீரோ கரெக்டாக அதை பிடிச்சிடுறான். தூக்கிட்டு போய் இவளை வெளியில் கடாசுங்க, அது மட்டும் இல்லாமல் இனிமே அவள் இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது, முடிஞ்ச மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். ஹீரோ இதாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு பத்திரமா அதை கொடுத்துட்றான். ஹீரோயினுக்கு வெட்டிங் வரப்போகுது இல்லையா, அதனால ஷாப்பிங் பண்ணுறதுக்காக அவள் அசிஸ்டன்ட் கூட வந்திருக்கா. ஹீரோவும் இவன் கொடுத்த கார்டில் ஹீரோயின் ஏதாவது வாங்குவாளா அப்படின்னு சொல்லிட்டு மொபைலையே பார்த்துட்டு இருக்கான். ஆனால் கடைசி வரைக்கும் ஷாப்பிங்கே முடிச்சுட்டு கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டா. ஆனாலும் எதுவுமே இவன் கொடுத்த கார்டில் வாங்கல. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக நீ வந்து நான் கொடுத்த காலில் எதுவுமே வாங்கலை அப்படின்னும் போது, இல்லை ஆக்சுவலா அப்படின்னு சொல்கிறா. அதுக்குள்ளேயே என்ன பண்ணுறேன்னா ரோட்லேயே ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். என்ன நீ நடு ரோட்டில் இந்த வேலையெல்லாம் பண்ணுற அப்படின்னும் போது, இனிமேல் நீ வந்துட்டு நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னா இதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பிளாக்மெயில் பண்ணுறான். உடனே ஹீரோன்னு சரி தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. கிளச்சரையும் அவங்க அம்மாவையும் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இவனோட பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ணி வெளிநாட்டுக்கு போன்றாங்க. எதுக்காகம்மா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும் போது, ஆமாண்டா எனக்காக நீ ஒருத்தன் தான் இருக்க, நீ மேற்கொண்டு இதே பண்ணி கண்டிப்பாக என் தம்பி கையால் செத்துருவேன்னு தோணுது, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஹீரோயின் ரொம்ப ஆசையாக ஹீரோக்காக சமைச்சு ஆஃபீஸ்க்கே கொண்டு போகிறா. ஆனால் அவன் பிஸியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் தான் தப்பான நேரத்தில் வந்துட்டேன் அப்படின்னும் போது அதெல்லாம் எதுவுமே எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு நீ தான் முக்கியம், எனக்கு ஃபேமிலி தான் எப்பயும் முக்கியம், என்னோட பிஸ்னஸ் அப்புறம் தான் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான் 2-3 நாள்லேயே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துடுது. கல்யாண நாளுமே வந்துடுது. எங்கே இவனை காணோம், இவ்வளோ நேரம் ஆச்சு, இவனை காணோம், பொண்ணே ரெடியாகி வந்தாச்சு அப்படின்னு அவங்க அம்மா திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ளெச்சர் கடைசியாக என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா இவனால் வெளிநாட்டுக்கு போக முடியாது போல. ஆன்ட்டி தயவு செஞ்சு நடந்த எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறான். ஆன்ட்டின்னு வேற கூப்பிடுறான். ஹீரோயினுக்கே சிரிப்பை அடக்க முடியல. ஆனால் இப்போ ஹீரோக்கு என்ன விஷயம் தெரிய வருது அப்படின்னு பார்த்தா இந்த ஃப்ளெச்சரும் அதுக்கப்புறம் டைஸியும் சேர்ந்து தானே எல்லா வேலையும் பார்த்தாங்க. அதுக்கான எல்லாத்துக்கும் ப்ரூஃப் ஹீரோக்கு கிடைச்சிடுச்சு. இப்போ ஹீரோ கோல வெறியில் இருக்கான். ஹீரோயின் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதை பாரு, நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இந்த மாதிரி மன்னிப்பு கேட்குற ஆளும் கிடையாது, தப்பாக உணர்றவனும் கிடையாது. நீ ஒரு டேஷு அப்படின்னு அசிங்கமாக திட்டுறா. அவனுக்கு கோவம் வந்துடுது. அப்போலேருந்து தெரியுது இல்லையா இவன் மாறலைன்றது. உடனே அவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை அசிங்கமாக திட்ட ஆரம்பிக்கிறான். அவங்க 2 பேரும் வாய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். அதுவும் ப்ரூஃபோட வந்துடுறான்னா, அக்காக்காரி பாத்தியா உன் பொண்டாட்டி என்னோட பையன் மன்னிப்பு கேட்டு கூட எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சில் ஒயினை எடுத்து ஊற்றிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு கத்தி எடுத்து ஹீரோயினோட கழுத்தில் வச்சிடறான். ஹீரோயின் பதட்டமாயிடுறா. எல்லாருமே பதட்டமாயிடுறாங்க. அவளுக்கு மட்டும் எதனா ஆச்சு மவனே நீ இல்லை உன் பாரம்பரியம் இருக்காது அப்படின்னு ஹீரோ மிரட்டுறான். டக்குன்னு எதிர்பார்க்காத நேரம் இந்த பாடிகார்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா அவனை கரெக்டாக கையிலேயே சுட்டுறாரு. அவங்க அம்மா உட்காந்துக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கு. இது பாரு, உன் புள்ள உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அவன் ஜெயிலில் இருக்கணும். அவன் வெளியில் இருந்தான்னா அவனை கண்டிப்பாக நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால் அவனை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விடுறதுக்கு போகிறாங்க. என்ன ஆனாலும் சரி இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அம்மா சொல்லிடுறாங்க. அதனால ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அப்போ நைட்டு ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறான். பார்த்தா எல்லா சொத்தையும் இவன் மேலே எழுதி வச்சுட்டான். எதுக்குடா இப்படி பண்ணேன்னு கேட்டான். எனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு கூட இதுக்கான முழு உரிமை இருக்கக்கூடாது, உனக்கு தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா உன்னோட சொந்தம்லாம் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்களோ அந்த விடவும் அதிகப்படியாக நான் உன்னை காதலிக்கிறேன்றதை உனக்கு புரிய வைக்கணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்னு யோசித்தேன். என் மைண்டுக்கு இதுதான் வந்தது, அதனால இதை செஞ்சுட்டேன். தயவு செஞ்சு நோ மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறேன். ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. ஸோ இதோடைய ஹாப்பி என்டிங்கோட இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இந்த ட்ராமாவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.